ஓம் சாந்தி. 31/1/2017 இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, சிறந்தவர்களாக ஆகணுமா? அதுக்கு என்ன பண்ணணும்? ஸ்ரீமத் படி ஃபுல்லாக நடங்க. முடிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் பிடிச்சவங்க ஸ்ரீமத் படி நீங்கள் நடந்தீங்கனாலே உங்களை எல்லாரும் பிடிக்கும். ஆரம்பத்தில் ஒரு சில இதில் எதிர்ப்பு வந்தாலும் கூட போக போக உங்களை கையை தூக்கிடுவாங்க இல்லையா? ஸ்ரீமத் படி முழுசாக நடந்துகிட்டே இருங்க. ஸ்ரீமத் படி நடக்காமல் இருக்கிறது தான் எல்லாத்தையும் விட பெரிய குறை. முதல்ல அந்த குறையை நீக்குங்க இல்லையா? பாபா சொல்கிறது அது ஒன்றுத்துலையும் பயங்கரமாக இருக்குது. ஒரு தடவை ஜெயந்தி பேகன் கிளாஸ் எடுத்தாங்க. 8 தடவை டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறது, கர்ம யோகா பண்ணுறது, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நினைக்க, இதில் எதை விட்டாலுமே மாய அடிக்குதுன்னு போட்டாங்க. எதை விட்டாலும் தெரியும் டிஃப்ரென்ஸு. கட 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 கடன்னு அது வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்படா கவனக்குறைவில் இருக்கிறீங்க? நீங்கள் சோறலாம், அது சோறாது இல்லையா? அதுதான் பாபா சார் ஸ்ரீமத் படி நடக்காதது தான் பெரிய குறை. பாபா என்னென்ன வழியெல்லாம் சொல்லியிருக்காரு, பண்ணிகிட்டே இருங்க. ஸ்வமானம் வெறும் நினைவு மட்டுமே பார்த்தாது. சில சமயம் நினைக்க முடியாத டைமில் கூட தூக்கம்லாம் சரியாக இல்லைன்னா நினைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்போ ஸ்வமானத்தை அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நைட்டு கூட உங்களுக்கு தானாக அது ஆசை போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்ரீமத் படி நடக்காமல் இருக்கிறது தான் பெரிய குறையே. அதை மாற்றுங்க, அப்போ சிறந்தவர்களாக ஆகிடுவீங்க. கேள்வி: எந்த குழந்தைங்களுடைய தொண்டை கட்டி போயிடுது, அதாவது புத்தியிலிருந்து ஞானம் வெளியேறி போயிடுது? பதில்: யார் போக போக அப்பவித்திரமாக ஆகிடுறாங்களோ, படிப்பை விட்டுட்டு தந்தையை கைவிட்டுட்டு போயிடுறாங்களோ, அவங்களுடைய புத்தியிலிருந்து ஞானம் வெளியேறிடுது. நிர்விகாரி ஆகாத வரை அவினாஷி ஞானம் புத்தியில பதியவே முடியாது. இதைத்தான் அனுபவம் பண்ணுவோம். அதாவது ஏதோ ஒரு சந்தேக புத்தி ஏதோ ஒன்று விகாரத்தில் விழுந்து போயிட்டாங்கன்னா டக்குனு இது ஃபுல்லாக அந்த ஞானமே இல்லாதது போகும்போது அப்போ அவங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நல்லா ஆழமாக ஞானம் பதிச்சுருந்தாங்கன்னா, ஆமாம் பாபா சொன்ன மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா சின்ன வயசில் 2வது 3வது படிக்கும்பொழுது படித்த விவேகானந்தர் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குது. ஆனால் இப்போ படித்தது மறந்து போகுது. ஏன்னா அந்த மாதிரி ஞானம் இல்லை. நிர்விகாரி கொஞ்சம் கூட விகாரம் இல்லை, அப்படி ஆகாத வரைக்கும் இது புத்தியில் பதிவே பதியாதுன்ற. புத்தியோடைய பூட்டு திறக்க முடியாது. பதித்தமாக ஆகிறவங்களுடைய உணவு பழக்கம் கூட அசுத்தமானதாக ஆகிடுது. பார்த்தீங்களா எப்படி அது? ஏன்னா அது அப்படி தான். தூய்மையற்ற, அதாவது தூய்மை அவங்க இழக்கும் பொழுது அவங்களுக்கு தெரியும் பெரிய ஸ்ரீமத்தையும் மீறிட்டு வந்துட்டு. இப்போ மற்றதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக அதுவும் அசுத்தமானதாகிடுது. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, மாயாவி மனிதர்களுடன் போய் சேர்ந்துடுறாங்க. பிறகு தொண்டை கட்டிக்குது. யாருக்குமே அவங்களால ஞானம் சொல்லவே முடியாது. ஸோ தொண்டை கட்டிக்குதுன்னு என்ன அர்த்தத்தில் சொல்கிறாரு? பேச முடியல, ஞானம் வர மாட்டேங்குது. ஏன்னா இந்த ஞானத்தின் போதை இல்லை. அப்புறம் எங்கே போய் சொல்ல முடியும் இல்லையா? ஞானம் ஒன்று சொல்லுது, நடந்துட்டு இருக்குது சுத்தமாக வேறு மாதிரி இருக்கும்போது எப்படி சொல்ல முடியும்? இப்போ இப்போ எங்கெங்கே அடிக்குதுப்பாங்க? ஃபஸ்ட்டு தூய்மையில் அடிக்குது, அடுத்தது உணவில் அடிக்குது, தீய சங்கதோஷம் ஆயிடுது. ஸோ இது 3 சேர்ந்தோடனே யாருக்கும் அவங்களால ஞானம் சொல்ல முடியாது. பாடல்: அப்போ அப்பவித்திரம் ஆயிட்டாலே படிப்பை விட்டு போயிட்டாங்கன்னு தான் அர்த்தம்ன்றது இல்லையா? படிப்பை விட்டுடுறாங்க, பாபாவையும் விட்டுடுவாங்க. ஏன்னா பாபா சொல்கிறத விட்டாலே எல்லாமே போயிடும். அப்போ ஞானமும் அவங்க புத்தியிலேருந்து வெளியேறிடுது அப்படின்னு சொல்லுற பாடல். இதில் இன்னொன்று என்னென்னா, அப்பவித்திரம் போக போக அப்பவித்திரம் ஆகுறாங்க அப்படின்னாலே வாணி விட்டாதான் அவங்களால அப்பவித்திரமாகவே ஆக முடியும். இப்போ வாணியை விட்டாலே அப்பாவையும் விட்டீங்கன்னு தான் அர்த்தம் இல்லையா? சரி, ஏன்னா இது சாதாரண ஞானம் கிடையாது, அவினாஷி ஞானம். 21 பிறவிக்கு உள்ள பதியணும். ஸோ அந்த அளவுக்கு அது வேலை செய்யாது. பாடல்: உன்னை அடைந்து நான் எதை அடைஞ்சேன்? உலகையே அடைந்தேன் இல்லையா? ஓம் சாந்தி. இந்த பாட்டை பாடிட்டு இருக்கிறாங்க. யார் தந்தை கிட்டேருந்து 3 உலகங்களின் அரசாட்சியை எடுத்திருக்கிறாங்களோ அவங்க தான் பாடுறாங்க. யார் பாடுறாங்க? அப்பா கிட்டேருந்து 3 உலகத்தின் அரசாட்சியை எடுக்கிறவங்க. உங்கள் கிட்ட இருந்து என்ன கிடைக்குதோ
அதை யாருமே உங்ககிட்ட இருந்து அகற்ற முடியாது. நம்மை யாரும் அகற்ற முடியாது. அதாவது காலன் உயிரை குடிக்க முடியாது. கடைசியில் காலன் யமன் வந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் காலி பண்ணுறான். ஆனால் நம்மளை காலி பண்ண முடியாது. அது போய் டக்குன்னு வந்துடும் இல்லையா? உடம்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுனால கிடைக்கிற கிஃப்ட் அது. மேலும் நம்முடைய ராஜ்யத்தை கூட யாருமே கவர்ந்து கொள்ள முடியாது. இங்கே பாருங்க, ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் வந்து முதல்வரையே பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்களாம், பழைய முதல். ஸோ அது ஒன்று போச்சுன்னா டக்குன்னு இன்னொருத்தவங்களை பிடிச்சி போட்டுடுறாங்க. அந்த காலத்தில் ராஜாவும் பிடிச்சி சிறை பிடிச்சிடுவார் ஒரு ராஜாவை, அப்புறம் தான் அந்த நாட்டை பிடிப்பார். அந்த மாதிரியும் யாரும் நம்ம ராஜ்யத்தை பிடிக்கவும் முடியாதுங்க. ஸோ அதுதான் உண்மையிலே உலகம். இது ஒரு உலகமாக இதில் என்ன சேர்த்து என்ன பண்ண போகிறோம் இல்லையா? பணக்காரன் நிம்மதியாக இல்லையே. எந்த பணக்காரன் நிம்மதியாக இருக்கிறான்? அங்கே தான் பணம் இருந்தாலும் நிம்மதியாக இருக்க முடியும். நாம் எந்த எஜமானர்கிட்ட இருந்து ஆஸ்தி பெற்று கொண்டிருக்கிறோம்னு இப்போ குழந்தைங்களுக்கு தெரியும். தந்தைக்கு எஜமானன்னு சொல்கிறாங்க. ஆனால் இல்லையா, கடவுள் தான் எஜமானன், ஒருவன் முதலாளின்னு பாட்டெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த முதலாளிகிட்ட இருந்து என்ன கிடைக்கும் அது எதுவுமே தெரியல. எந்த விதத்தில் எஜமானன்னா ஏதோ ஒன்று கொடுக்கணும்ல, அது என்ன கொடுக்குறாரு அது யாருக்குமே தெரியல. எஜமானரை நாம் எப்படி நினைவு செய்யணும்? அவருடைய பேரு ரூபம் என்ன? எதுவுமே தெரியாது. எஜமானர் சிருஷ்டிக்க அதிபதி ஆகிறார் அல்லவா? அவர் படைப்பவராகிறார். நாம் எல்லோரும் படைப்பு ஆவோம் இல்லை? ஒருத்தர் தான் படைப்பாளர், எல்லாருமே படைப்பாயிடுறோம். பிறகு அவங்கள தனக்கு எஜமானராக ஆக்கிடுறாரு. சரி பாருங்க, அவர் படைப்பாளர், நாம் படைப்பவர். சரி, நாம் படைப்பு, அவர் படைப்பவர், நாம் படைப்பு. பாபா வந்து எதை படைக்கிறாரு? வாரிசு படைக்கிறார். அவருடைய வாரிசு குழந்தைங்களை படைக்கிறார். அப்போ அவருக்கு வாரிசு ஆயிட்டோம் அப்படின்னா வாரிசு தானே அவர் தான் எஜமானன். எஜமானனுக்கு வாரிசானா நாமளும் எஜமானன் ஆயிடுறோம்ல. ஸோ எஜமானனாக ஆக்கிறாரு. குழந்தைங்க பிறகு தந்தைக்கே எஜமானராக ஆகிடுறாங்க. என்னோட தந்தையுடைய சொத்துக்கு நான் எஜமானன்னு குழந்தைங்க சொல்கிறாங்க. குழந்தைங்களுடைய சொத்துக்கு நான் அதிபதி ஆவேன்னு தந்தை சொல்ல மாட்டாரு. இது மிகவுமே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். ஆனால் அறிவுள்ள குழந்தைங்க தான் இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியும். புத்தி சுத்தமாக இல்லைன்னா அதில் இந்த ஞான ரத்தினங்கள் நிலைச்சிருக்க முடியாது. ஆத்ம உணர்வுடையவராக ஆகும் பொழுது தான் இந்த ஞான ரத்தினங்கள் உங்கள் புத்தியில் நிலைச்சிருக்க முடியும். ஆத்ம அபிமானியாகி இருக்கணும். மேலும் தந்தை கிட்ட இருந்து ஆஸ்தியும் அடையணும். அந்த தந்தை அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த தந்தையை நினைவு செய்யணும். எப்படி லௌகிக தந்தை குழந்தைங்களை படைக்கிறாருன்னா அந்த குழந்தைங்க அந்த தந்தையோடைய சொத்துக்கு எஜமானர் ஆகிடுறாங்க. என்னோட தந்தைன்னு குழந்தைங்க சொல்கிறாங்க, என்னுடைய குழந்தைங்கன்னு தந்தையும் சொல்லுவார். ஆனால் குழந்தைங்க கிட்ட ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு தந்தையுடைய சொத்து கிடைக்குது. குழந்தைங்களுடைய சொத்து என்னுடையதுன்னு தந்தை ஒருபொழுதும் சொல்ல மாட்டார். குழந்தைங்க என்னுடைய சொத்துக்கு எஜமானர்கள்னு தான் தந்தை புரிஞ்சிருப்பார். இது மிகவும் தாரணையுடன் கூடிய விஷயங்களாகும். தாரணை ஆகிறதில்ல. ஏன்னா குழந்தைங்க கிட்ட குறைபாடுகள் இருக்குது. எனக்குள்ள நிறைய குறைகள் இருக்குன்னு நீங்கள் உணர்ந்து இருக்கணும். என்கிட்ட எந்த குறையும் இல்லை அப்படின்னா ஞானமே புரியலன்னு அர்த்தம் இல்லையா? அதை புரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஸ்ரீமத் படி நடக்காமல் இருக்கிறது தான் முதல் குறைபாடு இல்லையா? பாபா சொல்கிறது அப்படியே வானிலை சொல்கிறது ஒன்று விடாமல் நான் ஃபாலோ பண்ணுறேன்னு யார் சொல்ல முடியும் இல்லையா? அப்போ முதல் நம்பர் குறைபாடு அதுதான்.
ஸ்ரீமத் மூலமாகத்தான் சிரேஷ்டமானவ. ஏன்னா பாபா சொல்லியிருக்காரு, நீ தேக உணர்வில் வர்றதே மிகப்பெரிய ஸ்ரீமத்தை மீறுறதுன்ட்டு. தேக உணர்வு வரலன்னா துக்கமே இருக்காது இல்லையா? அப்போ பாபா சொல்கிறாரு, ஸ்ரீமத் மூலமாகத்தான் நீங்கள் உயர்ந்தவராக சிறந்தவராக ஆகணும். ராஜயோகம் தான் உங்களுக்கு ஸ்ரீமத்தை கற்பிக்குது, பாபாவுடைய வழியை கற்பிக்குது. ஸ்ரீனாலே என்னது? உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான், நிராகார பகவான். அதனால் ஞானக்கடல் பதித்த பாவன பரமபிதா பரமாத்மாவுடன் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குதுன்னு நாம் கேள்வி கேட்குறோம். இதை மிகப்பெரிய போர்டில் நீங்கள் எழுதணும். பாபாவுக்கு அந்த வாணி வந்த மாதம் ஃபுல்லாக இதே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது இல்லையா? இப்போ போர்டில் எழுதுங்கன்றார். கடவுளுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் எழுதுங்க, பெரிய போர்டில் எழுதுங்க. பரமாத்மா சொர்க்கத்தின் படைப்பு கர்த்தா. அதனால் யாருக்கு பரமாத்மாவோடு சம்பந்தம் இருக்குமோ அவங்களும் அவசியம் சொர்க்கத்தின் அதிபதியாக ஆகியே தீருவாங்க. சூப்பர் இல்லையா? கடவுளுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? கடவுள் அப்பான்னா, கடவுள் படைக்கிறது சொர்க்கம்னா குழந்தைங்கள தானே அதுக்கு அதிபதி ஆக்குவார். சொர்க்கத்தின் அதிபதியாக கண்டிப்பாக ஆகியே தீருவாங்க. யார் கரெக்டாக என்ன சம்பந்தம்னு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, இப்போ பாபா லௌகீக தந்தையோட இதை, ஏன்னா எல்லாமே அந்த லௌகீகத்தோடு கம்பேர் பண்ணும்போது தான் அது புரியுது. இந்த ஞானமே அப்படி தான் இல்லையா? கடவுளா, கடவுள் முன்னாடி உட்காந்துருக்கான், இப்படி கண்ணை மட்டும்தான் பாபா சொல்கிறாரு. ஸ்கூலில் டீச்சர் முன்னாடி கண்ணை மூடினா இருப்பீங்க, இது ஸ்கூலு, கண்ணை திறங்கன்ற. ஸோ அதை அப்படியே லௌகீகத்தோட உதாரணம். அதேமாதிரி இங்கே அந்த தந்தைக்கு சொல்கிறாரு, அந்த தந்தை பிறந்ததுலேருந்து ஐயோ குழந்தைக்கு சேர்த்து வைக்கணும் அந்த எண்ணமே தான் இருக்குது. ஏன்னா குழந்தைக்கு அப்பா தான் சேர்த்து வைக்கணுமே தவிர குழந்தை அப்பாவுக்கு சேர்த்து வைக்கிறது கிடையாது. குழந்தை தான் அப்பாவுடைய சொத்துக்கு அதிபதி. அதேமாதிரி தான் இங்கேயும் நீங்கள் சேர்த்து வைக்கிற சொத்துக்கு அதிபதி ஆகிறது இல்லை. சொர்க்கத்துக்கு வந்தாருன்னா என்ன ஆகும்? குழந்தைங்களுடைய சொத்தில் அவர் பங்கு போட்ட மாதிரி ஆகிடும், அவரே கொடுத்துருந்தா கூட. ஆனால் எதுவுமே பண்ணுறதில்ல, வர்றதில்லை இல்லையா? ஸோ இந்த விஷயமெல்லாம் அறிவுள்ள குழந்தைங்களுக்கு தான் புரியும். எந்த குழந்தை அறிவுள்ளதாக இருக்கும்? எந்த குழந்தையுடைய புத்தி தூய்மையாக இருக்குதோ. இதில் இன்னொன்று, தூய்மையாகவே இருந்தாலும் எல்லாருக்கும் பதியாதுன்னு சொல்லியிருக்காரு. அது ஒன்று அதிர்ஷ்டமும் சொல்லியிருக்கிறார். இன்னொன்று, அப்படியே புத்திசாலி குழந்தையா இருந்து புரிஞ்சுக்கிட்டாலுமே கூட புத்தியில் விகார எண்ணங்கள் வந்துச்சுன்னா இந்த ரத்தினம் நிலைச்சிருக்க முடியாது. அப்படியே டக் 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 டக்னு உழுந்து போயிட்டே இருப்பாங்க இல்லையா? புத்தி தூய்மையாகவும் இருக்கணும். அப்போ தூய்மையாக இருக்கிறதுக்கு ஆதாரம் என்ன? ஆத்ம உணர்வு. தேக உணர்வு தான் அசுத்தமே, வேற ஒன்றுமே கிடையாது. ஆத்ம உணர்வு. வாங்க, நான் ஒரு ஒலிப்புள்ளி, கூப்பிட்டா போயிடுவேன். எஜமானன் அங்கே இருக்கார், விசில் ஊதினார்னு டக்குன்னு ஓடிடுவேன். ஸோ அந்த நினைவிலே இருக்கணும். அப்போ தான் இந்த ஞான ரத்தினங்கள் புத்தியில் நினச்சிருக்க முடியும். இதில் எவ்வளோ ரகசியம் பாருங்கள். தூய்மையாக இருக்கணும், யோக பலம் இருக்கணும், இப்படியெல்லாம் சொல்லிட்டு இன்றைக்கி என்ன சொல்கிறாரு? ஆத்ம உணர்வு இருந்தால் தான் இது. ஸோ எல்லாத்துக்கும் அடிப்படை ஆத்ம உணர்வு ஆயிடுது. அதுக்காக ஆத்ம அபிமானியாக இருக்கணும். இருந்தால் தான் அப்பா கிட்டேருந்து ஆஸ்தி அடைய முடியும். இன்னொன்று, அப்பாகிட்டேருந்து ஆஸ்தி அடையணும்னா அப்பாவுடைய நினைவும் செய்யணும், ஞானத்தையும் எடுக்கணும், இந்த ஞானத்தை மற்றவங்களுக்கு தானமும் கொடுக்கணும் இல்லையா? இப்போ ஆனால் இவ்வளோ பாபாவுடைய சொத்துக்கு எஜமானர் ஆகுறீங்க, இறைவன் எஜமானர்னு கூட ஏற்றுக்கிறாங்க. அப்போ குழந்தைங்களை தானே அதுக்கு எஜமானன் ஆக்குவார். அவர் படைக்கிறது சொர்க்கமாக தான் இருக்கும். இதெல்லாம் தாரணை குழந்தைங்களுக்கு ஆக மாட்டேங்குது. அதனால தான் இதை புரிய வைக்க மாட்டுறாங்க. ஏன் தாரணை ஆச்சுன்னா கண்டிப்பாக புரிய வைப்பாங்க. ஏன் தாரணை ஆக மாட்டேங்குது அப்படின்னா ஸ்ரீமத் படி நடக்காமல் இருக்கிறாங்க. அந்த ஒரு மிகப்பெரிய குறை இருக்குது. ஏன்னா பாபா இப்படி சொல்லி புரிய வைங்கன்னு சொல்கிறது ஒரு ஸ்ரீமத்து. ஆனால் அப்படி புரிய வைக்கலனாலே ஸ்ரீமத்தை மீறுறீங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா நீங்கள் அதை புரிய வச்சாதான் உங்களுக்கு தாரணை ஆகும், தாரணை ஆனால் தான் புரிய வைப்பீங்க. இது ரெண்டுமே இருக்குது. நீங்கள் எதை அடிக்கடி புரிய வைக்கிறீங்களோ அது உங்களுக்கு ஆழமாக தாரணை ஆகிட்டே இருக்கும். அப்போ முதல் குறைபாடு ஸ்ரீமத் படி நடக்கலை. ஏன்னா ஸ்ரீமத் படி நடந்தால் தான் நீங்கள் உயர்ந்தவராக ஆக முடியும்.
ராஜயோகம் கற்றுக் கொடுக்கறது தான் ஸ்ரீமத்து இல்லையா? இப்போ கேளுங்க, எல்லார்கிட்டையும் பெரிய போர்டில் எழுதுங்க, அந்த ஞானக்கடல் பதித்த பாவனர் பரமபிதா பரமாத்மாவோட உங்களுக்கு என்ன சம்பந்தம்? கேள்வியா கேளுங்க. அப்போ சொல்லுவாங்கள்ல, நாங்கள் போர்டில் அப்படி போட்டிருங்க, இது கூட தெரியாதாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, சரி அப்போ சொர்க்கத்தை தானே படிப்பார், இப்போ குழந்தைங்களுக்கு தானே கொடுப்பாரு. அதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு. அவர் வராமலே எப்படி குழந்தைங்களை படிப்பார், அவர் வராமலே எப்படி ஞானத்தை கொடுப்பாரு? இங்கே இருக்குது. ஆனால் பாபா அப்படி யுக்தியாக சொல்கிறார் இல்லையா, அப்படி போடுங்க அப்படின்ட்டு பார்ப்போம். அப்போ நம்ம நோட்டீஸ்லாம் இப்படி அடிக்கலாம், கடவுளோடு உங்களுக்கு உண்மையில் என்ன சம்பந்தம்? சூப்பர் பாயிண்ட் இல்லை அது? தந்தை குழந்தைங்களுக்கு சலாம் போடுறார், வந்தனம் போடுறார், வணக்கம் குழந்தைன்ட்டு. சலாம் அலைக்கம் முஸ்லீம்கள் சொல்லுவாங்களே, சலாம் அலைக்கம்ட்டு. இப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா, எஜமான குழந்தைகளுக்கு வந்தனம். குழந்தைங்க என்ன சொல்கிறாங்களா, மாலைக்கம் சலாம். அவங்க சொல்லுவாங்க சலாம் அலைக்கம்னா அலைக்கும் சலாம் அப்படின்வாங்க, அதான் மாலைக்கும் சலாம். எஜமானருக்கு வந்தனம்னு சொல்கிறாங்க குழந்தைங்களும். அவர் எஜமான குழந்தைங்க, அவர் எஜமானர். நான் பிரம்மாண்டத்துக்கு மட்டும் அதிபதி, ஆனால் நீங்கள் தான் பிரம்மாண்டத்துக்கும் அதிபதி, வேற எதுக்கு அதிபதி? உலகத்துக்கும் அதிபதி இல்லையா? ஏன்னா அங்கே சிவன் வரல, அதனால தான் விஷ்ணு கோயிலில் சிவலிங்கம் கிடையாது. அவரை லிங்கமாகவே வச்சுருக்குறாங்க சிவன் கோயிலில். ஏன்னா லிங்கமாக இருக்கிற இடம் எது? பரந்தாமம், ஆத்மாவாக இருக்குது. அங்கே தான் அவர் அதிபதி, இங்கே வர்றது கிடையாது. குழந்தைங்க தான் ரெண்டுத்துக்கும் அதிபதி ஆகுறாங்க இல்லையா? அங்கேயும் பார்த்தீங்கன்னா சிவன் பக்கத்துலேயே இருப்பாங்க, பரந்தாமத்துலேயும். இங்கேயும் லக்ஷ்மி நாராயணன் ஆகுறாங்க. அதனால் பாபா என்ன சொல்கிறான், 2 இடத்துக்கு ராஜா இருக்கிறீங்களா, அதனால 2 தடவை உங்களுக்கு சலாம்ன்றாராம். எப்படி இல்லையா? ஒரே ஒரு எல்லை இல்லாத தந்தை உங்களுக்கு எந்த அளவுக்கு சுயநலமற்ற சேவை செய்கிறாரு பாருங்க. எதையுமே அவர் எடுத்துகிட்டு போக போகிறது கிடையாது. அவருக்கு இதனால் எந்த விதமான லாபமும் கிடையாது. இப்போ அவர் பண்ணுற சேவையினால் அவருக்கு ஏதாவது லாபம் இருக்கா? பூமி எப்படி இருந்தால் அவருக்கு அவர் இருக்கிற உலகம் நல்லா தான் இருக்க போகுது. அதான் சுயநலமற்ற சேவை செய்கிறாரு. லௌகீக தந்தை கூட பலன் எதிர்பாராதவராக இருக்கிறாரா? லௌகீக தந்தை எதிர்பார்க்குறாங்க இல்லையா? குழந்தை பார்த்துக்கணும், என்னை கவனிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. ஆனால் இந்த ஆன்மீக தந்தை, எல்லையற்ற தந்தை தான் பலன் எதிர்பார்க்கறது இல்லை. நான் வானப்பிரஸ்த நிலையில் செல்லும் பொழுது குழந்தைங்க நமக்கு சேவை செய்வாங்கன்னு அவங்களுக்கு விருப்பம் இருக்கும். இது பாருங்களா, இந்த கல்பத்துடைய இறுதியில் நடக்குது இந்த சேவை. கடைசியில் தான் நாம் யாருன்றது வெளிப்படும். யாருக்கும் தெரியாது நாம் கடவுளுடைய குழந்தைங்க, வேதமெல்லாம் நம்மளுடைய நினைவு தான், எதுவுமே தெரியாது. ஏன்னா வேதம் எப்போ எழுதிச்சு, நீங்கள் இப்போ பண்ணுறீங்க, அதுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்பாங்க. ஏன்னா இந்த சேவை நிறைவு பெறும்போது உலகமே அழிஞ்சிடும். ஆனால் நாடகத்தின்படி நல்லது செஞ்சால் அதுக்கு பலன் உண்டு. ஒன்று உங்களுக்கு ராஜ்யம் கிடைக்குது, அது ஒன்று. அடுத்தது 2500 வருஷம் கழிச்சு பக்தி மார்க்கத்தில் கரெக்டாக துல்லியமாக உங்களுக்கு நினைவு சின்னம் வச்சு மகிமை பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. யாரும் தெரியல, ஆனால் பாடிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? என்ன இந்த லௌகீக தந்தைக்கு விருப்பம், பலன் எதிர்பார்க்குறாங்கன்னா, நாளைக்கு நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நிம்மதியாக வீட்டில் இருக்கும்பொழுதோ அல்லது காட்டில் போய் தியானம் ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபடும் போதோ இந்த குழந்தை எனக்கு உணவு உடை கொடுத்து சேவை செய்யும்னு அவங்க விரும்புகிறாங்க, செய்யணும்னு. உண்மையில் இந்த நியமம் இருந்துச்சு, இப்படி தான் இருந்துச்சு உலகம். ஒரு டைமுக்கு அப்புறம் அப்பா அம்மாவுடைய ஆன்மீக வாழ்வுக்கு குழந்தை ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. குழந்தைங்க தந்தையுடைய சேவை செஞ்சுட்டு இருந்தாங்க. அது எப்போ? ஒரு காலத்தில். ஆனால் இந்த காலத்தில் பணத்தை செலவழிச்சிடுறாங்க. நமக்கு இப்படிப்பட்ட அரசாட்சி தந்தைக்கிட்ட இருந்து கிடைக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. லக்ஷ்மி நாராயணருக்காக கூட நீங்கள் எழுதுங்க, இவங்களை தெரியுமா, இவங்க உண்மையிலே எப்போ வாழ்ந்தாங்க, எங்கே வாழ்ந்தாங்க, இவங்களுக்கு யார் அரசாட்சியை கொடுத்தாங்க தெரியுமா அப்படின்னு எழுதுங்கன்ற. யோசிப்பாங்கல்ல,
இவங்க உண்மையிலே யார்? ஏன் இங்கே கோயில் கட்டி இருக்கிறாங்க? எப்போவோ வாழ்ந்தவங்களுக்கு இப்போ எதுக்கு நீங்கள் கும்பிடுறீங்க? அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? எழுதுங்க. இவங்களுக்கு தெரியுமா? அவசியம் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறவர் தானே இவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துருக்கணும் இல்லையா? சொர்க்கவாசல் திறப்புழா கொண்டாடுறீங்க, சொர்க்கத்துக்குள்ள அவர் இருக்கிறார். அவர் யாருக்கும் சொர்க்கத்தை கொடுக்கல. சொர்க்கவாசல் திறப்புழா திறந்தா உள்ள அங்கே தான் அவர் தானே இருக்காரு. அப்போ அவருக்கு என்ன மகிமை? சொர்க்கத்தில் இருக்கிறவருக்கு என்ன மகிமை? அவரை சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சவருக்கு தானே மகிமை இல்லையா? பழைய அப்போ யார் கொடுத்துருக்க முடியும்? அந்த சொர்க்கத்தை உருவாக்குறவர் தான் கொடுத்துருக்க முடியும். பரமபிதா, பரமாத்மா. பழைய உலகமாக இது ஆகும் பொழுது தானே புது உலகத்தை ஸ்தாபனை செஞ்சிருப்பாரு. அதனால இதுவும் சூப்பர். புது உலகம் எப்பொழுது படைக்கப்படுது? ரொம்ப பழைய உலகமாக ஆகும்பொழுது, இதுக்கு மேலே இது தாங்காதுன்ற நிலைமை வரும்போது தானே படைக்கப்படுது. அப்போ எப்போ கொடுத்துருப்பாரு நாராயணனுக்கு அந்த ராஜ்யத்தை? நாராயணன் அந்த ராஜ்யத்தை அடையிறதுக்கு முன்னாடி இந்த உலகம் என்னவா இருந்திருக்கும்? பழைய உலகமாக இருந்திருக்கும். அப்போ தான் படைச்சி கொடுத்துருக்கிறார். அதனால் லக்ஷ்மி நாராயணன் தான் இந்த ஆஸ்தியை எப்படி அடைஞ்சாங்கன்னா ஸ்ரீமத் படி நடந்ததுனால அடைஞ்சாங்க. இறைவன் சொல்கிறத அப்படியே கேட்டதுனால அடைஞ்சாங்க. ஸ்ரீமத் அப்படின்னா ராஜயோகம் மற்றும் எளிய ஞானத்தை கற்பிக்கிறது இல்லையா? பாபாவை நினைவு செய்கிற அந்த ராஜயோக முறையும் ஸ்ரீமத்தை தான். அவர் சொல்கிற ஞானத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் ஸ்ரீமத்தை தான். யாருக்கு புரிய வைக்கிறாங்களோ அவங்க ராஜாவாகிடுறாங்க. முதல் நம்பரில் இருக்கிறவர் தான் ஸ்ரீகிருஷ்ணர். அவர் அந்த அளவுக்கு எந்த காரியத்தை செஞ்சதன் காரணமாக தன்னுடைய தாய் தந்தையரை விடவும் மகிமை அதிகமான பதவி அடைஞ்சார் இல்லை? அவங்களோட அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் மகிமை இல்லை. ஒரு ராஜாவோட குழந்தை தான் ராஜா. ஆனால் அந்த ராஜாவுக்கு இல்லையே மகிமை. அப்போ என்ன பண்ணி அந்த பலனை அடைஞ்சார்? அப்படி என்ன காரியத்தை செய்தார் அதுக்கு முந்தைய பிறவியில்? அவங்க கிட்ட அவர்களிடம் ஸ்ரீகிருஷ்ணர் பிறக்கிறதுக்கு அந்த மகாராஜா மகாராணி எங்கே இருந்தாங்க? நிர்விகாரியாக இல்லாத வரைக்கும் அவினாஷி ஞானம் புத்தியில் பதிய முடியாது. பாருங்க, அவங்க கிட்ட கேட்க சொல்றாரு. சூப்பராக சொல்றாரு. சத்தியுகத்துடைய முதல் ராஜா ஸ்ரீகிருஷ்ணர். அதுக்கு முன்னாடி கலியுகம் தான் இருந்துச்சு. கேளுங்க அவங்க அப்பா அம்மா எங்கே இருந்தாங்கன்னு. ராஜானா இப்போ தானே இருக்கணும், எங்கே இருந்தாங்கன்னு கேளுங்க. ஆனால் இது கேட்கறதுக்கு நமக்கு தாரணை ஆகணும். அது தாரணை ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? நிர்விகாரியாக இருக்கணும். இல்லைன்னா இந்த அழிவற்ற ஞானம் புத்தியில் பதிய முடியாது. அது பதிஞ்சிடுச்சா இல்லையான்னு சேவையில் தெரியும். சேவையில் அந்த வார்த்தை வரும். எப்போ நீங்கள் தூய்மையாகவே இருக்கிறீங்களோ அப்போ தான் புத்தியோடைய பூட்டு திறக்குது. எப்போ அப்பவித்திரமாக ஆயிடுறீங்களோ, தூய்மையாக இருந்து மறுபடியும் அப்பவித்திரமாக ஆயிடுறீங்களோ அப்போ உங்களுக்கு டவுட்டே தேவையில்லை, கேட்ட ஞானம் எல்லாம் புத்தியை விட்டு ஓடிடுன்றது. எவ்வளோ பெரிய ரகசியம் இந்த ஞானம் இல்லையா? நிறைய குழந்தைங்க பாபாவுடைய கையை விட்டுட்டு போயிடுறாங்க, படிப்பையே விட்டுடுறாங்க. அவங்களால பிறகு ஒருபொழுதும் யாருக்குமே ஞானம் சொல்ல முடியாது. இது கண்கூடா பார்த்தோம். ஒரு மாதாஜி கீதா பாடசாலையெல்லாம் இருந்து கூட 20 வருஷம் இருந்து கடைசியில் தூய்மையை பற்றி தெரிஞ்ச உடனே விட்டு போனாங்க இல்லையா? 20 வருஷமாக இருந்திருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு தூய்மையை பற்றி தெரியாமல் தூய்மையை ஃபாலோ பண்ணாமல் இருந்திருக்காங்க, போயிட்டாங்க. போய் 1 வருஷம் கழித்து தான் பெருமாள் கோயிலில் இது நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த மாதாஜி கூப்பிட்றேன். ஏன்னா அவங்க நல்ல அப்போல்லாம் முன்னாடி கொடுப்பாங்க. அப்போ அவங்கக்கிட்ட கொடுங்கன்னா சரி போயிட்டு வரேன் பிரதர்னு போனாங்க. கோயிலுக்குள்ளே போய் கோயிலேருந்து திரும்பி பார்க்குறாங்க. நான் பார்க்குறேன்னான்ட்டு நான் அண்ணாண்டு திரும்பினா அப்படியே லபக்குன்னு அப்படியே போகிறாங்க. சரி விருப்பம் இல்லாமல் போகிறவங்கள எது கூப்பிடணும்னு விட்டாச்சு. அப்போ அவங்களுக்கு சொல்ல முடியுன்றது போயிடுச்சு, அந்த நம்பிக்கையே போயிடுச்சு அவங்களுக்கு இல்லையா? அதான் பாபா சொல்கிறாரு, எப்போ தூய்மை இழந்து பாபாவுடைய கையும் விட்டுடுறாங்களோ அவங்க
புத்தியில் இந்த படிப்பு பதியாது. அவங்களால யாருக்குமே இந்த ஞானம் சொல்லவும் முடியாது. இதுதான் பெரிய விஷயம். ஏன்னா இந்த ஞானத்தை சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு பிரஜை ஆகிடுவாங்க, ஆனால் சொல்லவே முடியாது. இதுதான் பெரிய செமையான ஞானம். இது செம வழி இது இல்லையா? ஒருத்தன் முஸ்லீமாக இருந்துட்டு பைபிள் படிக்கலாம், கிறிஸ்டினாக இருந்துட்டு கீதை படிக்கலாம், எல்லாம் புரியும். ஆனால் இந்த ஞானம் பிராமணனாக இருந்து படித்தா மட்டும்தான் புரியும். வேறு இங்கே வந்து இந்த நியமத்தை கடைப்பிடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு புரியுமே. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? இல்லைன்னா மற்றவங்க படித்தாங்கன்னா ஒன்றுமே புரியாது, என்ன தான் போட்டிருக்கு இதில்ன்னுவாங்க. அப்போ என்ன ஆகிடுது? பத்தித்தமானவராக தூய்மையற்றவராக ஆயிடுறாங்க. அப்போ என்ன ஆகிடுது? உணவுப் பொருட்களும் அசுத்தமானவற்றை சாப்பிட்றாங்க. அவ்வளோதான். ஒரு போயிட்டோன்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கப்புறம் எதை பற்றி அவங்க யோசிக்க போகிறாங்க? எதை கிடைச்சாலும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. மாயாவி மனிதர்களோட போய் சேர்ந்துடுறாங்க. அப்போ அவங்களுடைய குரல் கட்டிக்குது. இந்த விஷயங்கள் கூட சாஸ்திரங்களில் இருக்குது. பிருந்தாவனத்தில் நடனம் ஆகியவை நடந்து கொண்டிருக்கிறது, தடை விதித்து கொண்டிருக்கிறார்கள். யாருக்காவது சொன்னீங்கன்னா குரல் அடைத்து விடும். யாருக்காவது கூறினீர்கள் என்றால் குரல் அடைத்துவிடும். உண்மையில் இது ஞானத்துடைய விஷயம். ஒருவேளை கைவிட்டுட்டு போனாங்க, வெளியே போய் நிந்தனை செய்கிறாங்கன்னா தொண்டை அடைத்து கொண்டு விடும். கூறுகிறார்கள் அல்லவா, சத்குருவை நிந்திப்பவர்கள் பதவி அடைய முடியாது. சிருஷ்டி பதிதமாக பழையதாக ஆகிடும் பொழுதுதான் நான் வருகிறேன்னு தந்தை சொல்றாரு. மனிதர்கள் தமோ பிரதானமாக ஆக வேண்டி இருக்குது. ஏன்னா என்ன காரியங்கள் செய்வாங்களோ அதை எல்லாமே தவறாகத்தான் செய்வார்கள். ஏன்னா தவறான வழி தான் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது, ஸ்ரீமத்தே இல்லை. தவறான வழி பதித்தமாக தாழ்ந்தவர்களாக ஆக்கிடுது. இதுக்கு முன்னாடி பிரஷ்டாச்சாரின்ற வார்த்தையே கிடையாது. சந்நியாசிகள் பாவனமாக ஆகிறதுக்கு விகாரங்களை சந்நியாசம் செய்கிறாங்க. இப்போ பாருங்க, இந்த மாதிரி பாபா கிட்டேருந்து விட்டுட்டு போகிறவங்கள தான் அந்த கதை இருக்குதான். பிருந்தாவனத்தில் டான்ஸ் ஆடுறத மட்டும் நீங்கள் யார்கிட்டே சொன்னீங்கன்னா உங்களுக்கு தொண்டையை அடிச்சிடும்ட்டு. அதாவது பிருந்தாவனத்தில் டான்ஸ் ஆடுவாங்க. யார் ஆடுவாங்க? பிருந்தாவனத்தில் இருக்கிறவங்க ஆடுவாங்க. இப்போ பிருந்தாவனத்தை விட்டு வெளியே போய் தான் சொல்ல முடியும் மற்றவங்களுக்கு. பிருந்தாவனத்தை விட்டு வெளியே போனாலே உங்களுக்கு சொல்லக்கூடிய சக்தி இருக்காது. அதாவது பாபா ஞானத்தை கேட்டுட்டு இருக்கிற வரைக்கும் உங்களால் சொல்ல முடியும், விட்டுட்டு போயிட்டா உங்களுக்கு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக இதை சொல்லும்போது எனக்கு வேற ஒரு கதை ஞாபகம் வந்துச்சு. எனக்கு 4வது படிப்புல பிருந்தாவனம் வந்தான்னு சொல்றோம் பாட்டு. அது அந்த பாட்டு அப்படியே ஞாபகம் இருக்கு. அப்படியா? அந்த மாதிரி எனக்கு உங்களுக்கு நல்லா என்னன்னா இந்த கதை இருக்குல்ல, நீலகண்டன் சிவன் வந்து அந்த விஷத்தை சாப்பிட்டோன்னே தொண்டை கட்டிக்கிச்சுன்ட்டு, அது சங்கரை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சங்கர் எல்லா குழந்தைங்களுமே சங்கர் தான் இல்லையா? அப்போ விஷத்தை சாப்பிட்டாங்கன்னா தொண்டை கட்டிக்குது இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, அப்புறம் எப்படி அவருக்கு விஷம் சரியாகும் தெரியுமா? அந்த கதையில் ஏதோ ஞானம் ஏதோ கொடுத்து சரியாகிற மாதிரி இருக்கும். சரி, அப்போ பாபா சொல்கிறாரு, முழு சிருஷ்டியும் அப்போ ஒருவே பாபா கையை விட்டுட்டு வெளியே போய் நிந்தனை செஞ்சாங்கன்னா தொண்டை அடைச்சிக்கோன்றார் இல்லையா? பாபா விட்டுட்டு போய் அதெல்லாம் சொல்கிறாங்கப்பா, அதெல்லாம் இப்போ சரிப்பட்டு வராதுன்னு சொன்னால் நிந்தனைனா ஏதோ ஒன்று பாபா பற்றி தப்பாலாம் சொல்ல தேவையில்லை. இந்த ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணாமல் எல்லாரும் முன்னாடி நடந்தாலே நிந்தனை பண்ணுறது தான். அதெல்லாம் நமக்கு வாழ்க்கைக்கு ஒத்து வராதுன்னு சொன்னாலே அது நிந்தனை தான். அப்போ என்ன ஆகிடும்? இவங்களால் இந்த ஞானத்தை சொல்லி புரிய வைக்க முடியாது. அப்போ சத்குருவை நிந்திக்கிறவங்க பதவி அடைய முடியாது இல்லையா? நல்லா ஞானத்தை கொடுத்து கடைசியில் பாபா விட்டு போனால் அது எவ்வளோ பெரிய நிந்தனை, அவங்களுக்கு பதவி கிடைக்காது. எவ்வளோ பெரிய சேவை செஞ்சுருக்கட்டும், எவ்வளோ நல்லா ஞானியாக இருக்கட்டும், ஒன்ஸு விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நான் வந்து பதிதமாகும் பொழுது தான் வரேன். எல்லாருமே அந்த டைமில் தம பிரதானமாக ஆகி தான் இருக்கிறாங்க.
ஏன் தமோ பிரதானமாக ஆகணும்? ஏன் தமோ பிரதானமாக ஆகணும்? ஏன் எல்லாரும் தமோ பிரதானமாக ஆகணும்? ஏன்னா தமோ பிரதானமாக ஆகிறதுக்கான வழி மட்டும்தான் அவங்களுக்கு சுற்றி கிடைக்குது இல்லையா? மனிதர்கள் உருவாக்கிய மதத்தில் என்ன சதோ பிரதானம் ஆகிறதுக்கான வழியாக இருக்குது? தமோ பிரதானம் ஆகிறதுக்கான எந்த மனிதர்கள் எது வேத சாஸ்திரத்திலேயோ அல்லது வேற ஏதாவது புத்தகத்திலேயோ காமம் தவறுன்னு இருக்குதா? முடிஞ்சு போச்சு. ஸோ எல்லாமே தவறான வழி தான் கிடச்சிட்டு இருக்குது. ஸ்ரீமத் கிடையாது. இறைவனுடைய வழி எதுலேயுமே கிடையாது, எதுலேயுமே கிடையாது இல்லையா? அப்போ தவறான வழி உங்களை தாழ்ந்தவர்களாக தானே ஆக்கும். இதுக்கு முன்னாடி இந்த தாழ்ந்தன்ற வார்த்தையே கிடையாதான் சொர்க்கத்துலலாம். எப்படி மரணன்ற வார்த்தை இல்லையோ அதே மாதிரி துக்கன்ற வார்த்தை இல்லையோ அதே மாதிரி தாழ்ந்தன்றதும் கிடையாது. சன்னியாசிகள் வந்து தூய்மை ஆகணுன்றதுக்காகத்தான் விகாரத்தை விட்டுட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், பொண்டாட்டி தொல்லை தாங்காமல் விட்டு போயிடுறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. கிடையாது, தூய்மை அவங்களுக்கு தெரியுது. ஏன் பக்கத்தில் இருக்கிற சர்ச்சில் இருக்கிற அந்த பிரதர் சொல்கிறாரு காமம் வந்து அசுத்தம்னு, அவருக்கும் தெரியுது இல்லையா? அப்போ தூய்மை ஆகணும்னா என்ன பண்ணணும்? விகாரத்தை விடணும் இல்லையா? அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்த உடனே அழுக்கு துணியை தொட மாட்டாங்க, மனிதர்களை தொட மாட்டாங்க. இது ஆக்சுவலாக என்னென்னா பாபா கிட்ட ஞான குளியல் குளிச்சப்புறம் அழுக்கான பார்வை எண்ணங்கள் இதை தொடக்கூடாதுன்றதை அது அப்படி போயிடுச்சு கடைசியில் ஸ்தூலமாக. அப்போ அவங்க என்ன தூய்மையாக இருக்கிறாங்க? கிடையாது இல்லையா? அதனால் எல்லார்கிட்டையும் முதல்ல நீங்கள் புரிய வைக்க வேண்டிய விஷயம் என்ன? பரமபிதா பரமாத்மாவுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம், அதை புரிய வைங்க. எல்லாருமே பகவானை அப்போ இது சொல்லலாம், கஷ்டம்னா கடவுள்கிட்ட போகிறீங்க, கடவுள் கொடுத்ததான் நினச்சிட்டு போகிறீங்க. ஆனால் கடவுள் கொடுத்துருக்க மாட்டார். கொடுத்தவர்கிட்ட போய் கேட்போமா? கேட்க மாட்டோம். அவரு துக்கத்தில் வந்து காப்பாற்றுறதுக்கு தான் வராது. அப்போ கடவுள் வந்து உங்களை துக்கத்திலிருந்து காப்பாற்றுறாரு. எப்படி? அவர் கொடுத்த வழியின் மூலமாக. அப்போ அந்த வழியை கேட்டால் தானே நீங்கள் ஆக முடியும். அந்த வழியின் மூலமாக தான் உங்கள் துக்கத்திலேருந்து காப்பாற்றுறாரு, ஆஸ்தியும் கொடுக்குறாரு. அப்படின்றத முதல்ல புரிய வைங்க. அப்போ அவருடைய வழியை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தானே. சென்டருக்கு வாங்க, தினம் தினம் சொல்லுவார், அப்படி சொல்லலாம். எல்லோருமே பகவானை நினைவு செய்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, எனக்கு எல்லா பக்தர்களுமே பிரியமானவர்கள் தான். ஏன்னா அவங்க அனைவருக்குமே நான் தான் கதி சத்கதி கொடுக்க வேண்டி இருக்குது. பகவான் வந்து பக்தர்களுக்கு பக்தியின் பலனை கொடுக்கிறாருன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால் பக்தர்கள் பகவானுக்கு பிரியமானவர்கள். நீங்கள் துர்கதியை அடைஞ்சிருக்கிறீங்க, இப்போ நான் உங்களுக்கு சத்கதி கொடுக்க வந்திருக்கிறேன். பக்திக்கு பிறகு பகவான் அவசியம் வர வேண்டி இருக்குது. நான் உங்களுக்குத்தான் முதல்ல பக்தியின் பலனை கொடுக்க வேண்டி இருக்குது. மற்றவர்கள் ஆரம்பம் முதற்கொண்டு என் பக்தர்களாக இல்லை. அவர்கள் நிறைய பேரை பக்தி செஞ்சு வணங்குறாங்க. நீங்கள் என்னுடைய பிரியமான குழந்தைகள். நீங்கள் அதிபதியாக இருந்தீங்க, பிறகு மாயைன்ற ராவணன் உங்கள் மேலே வெற்றி அடைஞ்சிட்டான், பிறகு பக்தி ஆரம்பமாயிடுச்சு. இதுவும் நாடகம். நான் அனைவருக்கும் சத்கதி கொடுக்குறேன். இப்போ நீங்கள் என் வழிப்படி நடக்கிறீங்க தானே. வழி சொல்கிறதுக்கு அவசியம் நான் வர வேண்டி இருக்குது. இல்லைன்னா எப்படி சத்கதிக்கான வழியை சொல்லுவேன்? நான் இந்த முதல் நம்பர் பக்தரின் உடலில் வரேன். இவர் நந்தி வாகனம். சிவனுடைய கோயில் முன்னால் நந்தி வாகனம் வைக்கிறாங்க. இப்போ சிந்திச்சு பாருங்க, பரமபிதா பரமாத்மா எருதுவின் உடலில் ஒன்றும் வரமாட்டாரே. ராஜயோகத்தை என்ன எருது மூலமாகவா கற்பிப்பார்? எருது மூலமாக எப்படி கற்பிக்க முடியும்? ஞானக்கடல் எருதுக்குள்ளே பிரவேசம் செய்வாரா என்ன? இப்போ நீங்கள் ஞான வால் ஆகுறீங்க. ஸ்ரீமத் படி நடந்து லக்ஷ்மி நாராயணர் சூரிய வம்ச ராஜாராணி ஆகி கொண்டிருக்கிறீர்கள். சூப்பர் பாயிண்ட் இல்லை? அப்போ நந்தி அவதாரம், என்ன அவதாரம்?
பன்றி அவதாரம் இந்த மாதிரிலாம் எடுக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? பன்னிக்குள்ளே அவர் பிரவேசிக்கிறாருன்னு அர்த்தம். அதான அர்த்தம். நான் அப்படியா பண்ணுறேன்? பன்னி உடம்புலையா நான் வரேன்? மனிதர்கள்லாம் ரொம்ப மோசமான உடம்புல வராரு, அதுக்காக எல்லாத்துலேயும் வராரு நான் சொல்ல முடியும்? சூப்பர் பாயிண்ட் இல்லை. இப்போ தான் அது எப்படி நிந்தனைன்னு புரியுது. அந்த அவதாரம்னா என்ன அர்த்தம்? அந்த உடம்புக்குள்ளே நான் வரேன்னு வந்துடுது. இப்போ பாபா சொல்கிறாரு, இது ஆக்சுவலாக கீதையிலையும் வரும், பக்தர்கள் எனக்கு பிரியமானவர்கள்ன்ட்டு. இவங்க தப்பாக புரிஞ்சுட்டு அப்போ பக்தி செய்யணும் அப்படின்னு போயிட்டுருக்காங்க. பிரியமானவர்கள் தான், பிரியமானவர்களுக்கு ஞானம் கொடுக்குறேன். அப்போ நாம் பக்தர்களா? இப்போ நாம் பாபாவுக்கு பிரியமானவர்களா இல்லையா? ஏன்னா நாம் தான் முதல் நம்பர் பக்தரே. பக்தி ஆரம்பத்துலேருந்தே பண்ணது தான் நாம். மற்றவங்களாம் வந்தோடனே நிறைய பேருக்கு பக்தி பண்ணுறாங்க, ஆனால் நம்ம ஆரம்பத்தில் ஒழுங்காக தான் பண்ணோம், அப்புறம் தான் நிறைய பேருக்கு பண்ண ஆரம்பிக்கிறோம். அது கூட நிறைய பேருக்கு பண்ணுமான்னு தெரியல இல்லையா, பண்ணியிருப்போம். அப்போ எல்லாருமே சொல்கிறாங்க பக்தியோடைய பலனை கொடுக்கறதுக்கு தான் இறைவன் வருவாருன்னு சொல்கிறாங்க. அப்போ பிரியமானவர்கள் தானே பக்தர்கள் எல்லாம் எனக்கு. இப்போ பக்தர்கள் துர்கதி அடைஞ்சிருக்கிறாங்க. இப்போ துர்கதியிலேருந்து காப்பாற்றுறது தானே பகவானுடைய வேலை. இது பார்த்தீங்கன்னா நாஸ்திகர்கள்லேருந்து எல்லாருமே நக்கல் பண்ணுவாங்க கடவுள் கும்பிட்றவங்கள. என்னன்னா இவருனா கடவுள் மேலே அன்பாவை போய் உட்காந்துருக்காரு, எங்களுக்கு தெரியாத இவர் கடவுள்கிட்ட போய் என்ன கேட்பாருன்னு. குழந்தை நல்லா இருக்கணும், இதை கொடு அதை கொடுன்னு கேட்டுன்னு இருக்கிறாங்கன்றார். அப்போ அது கரெக்டாக அப்படி கேட்குறது? கரெக்டு தான், பக்தினாலே கேட்கறது தானே. அதாவது மெயினாக எனக்கு கொடுன்னு கேட்குறத விட, சரி ஏழைங்க கொடுன்னு கேட்குறாங்க, பணக்காரங்க கோயிலுக்கு போய் என்ன வேண்டுவாங்க? பணக்காரங்கிட்ட தான் எல்லாமே இருக்குது, அவங்க போய் என்ன வேண்டுவாங்க? அவங்களும் தானே போகிறாங்க. என்கிட்ட இருக்கிறது என்கிட்டயே இருக்கணும்னு கேட்குறாங்க இல்லையா? போயிடக்கூடாது, ஏன்னா எந்த நேரம் வேணாலும் எது வேணாலும் நடக்கும் தானே. பெரிய கோடீஸ்வரன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் நடுத்தெருவுக்கு வராங்களே, கோடீஸ்வரன் குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்துடுது, அவன் ஒருத்தன் ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டான்னா. ஏன்னா அவன் காசெல்லாம் எங்கே இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது, வந்துடுது தானே. அப்போ இது இப்படியே இருக்கணும், நான் இப்போ இருக்கிற மாதிரி எப்பவும் இருக்கணும் தான் முக்கால்வாசி பேர் சாமியை வேண்டுறது. குடுன்னு கேட்குறதுலாம் கொஞ்சம் பேர் தான் இல்லையா. நான் இருக்கிறத நீ பறிச்சிக்காமல் இருன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அது நடக்குமா? ராவணனுடைய வேலையே பெருக்கிறது தானே. ராவணன் தானே துர்கதி கொடுத்துருக்கான். அப்போ இது என்கிட்ட இருந்து பறிச்சிக்க கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது துர்கதி அடைஞ்சிடக்கூடாது. இப்போ இறைவன் வந்தோன்னா ஃபுல்லாக நிரப்பிடுவார், அதான் சத்கதி. அப்போ அதுக்கு ஒரு தடவை வந்து ஆகணும். எப்போ வராரு? சுத்தமாக இழக்கிற நிலையில் வரார் இல்லையா. ஏன்னா சிவபுராண கதை, திருவிளையாடல் கதையெல்லாம் பார்த்தீங்கன்னாலே அப்படியே சிவன் பயங்கரமாக சோதிச்சு கடைசி நேரத்தில் ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் காட்டுவாங்க. கடைசியில் ஒன்றுமே முடியும், அதாவது அந்த மாதிரி தான் வராரு அவர் இல்லையா. வரும்போது பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாத டைமில் தான் வராரு. நம்ம அனைத்தையும் இழந்த நிலையில் இருக்கும்பொழுது சொல்கிறாரு, ராவணனுக்கு எப்போ அடிமை ஆனீங்களோ, எப்போ ராவணன் உங்கள் மேலே வெற்றி அடைஞ்சானோ அப்போ இந்த உலக ராஜ்யத்தை இழந்துட்டீங்க. வெற்றி அடைஞ்சிட்டான். இப்போ மீண்டும் மீண்டும் நீங்கள் விகாரத்தில் விழுறீங்கன்னா நீங்கள் இழக்க தான் செய்வீங்க. 2500 வருஷம் இழந்தது போதாதா? இப்போ நான் தெளிய வைக்கிறேன், தண்ணி அடிக்கிறவனுக்கு தண்ணி அடிக்காமல் இருக்க முடியாதுன்ற மாதிரி மீண்டும் மீண்டும் மாயா பின்னாடி போகிறீங்கன்னா என்ன அர்த்தம்? இழந்துக்கிட்டே இருக்கிறீங்க. சங்கமத்தில் இழக்கலாமா? இப்போ நான் ஒருத்தந்தான் எல்லாரையும் காப்பாற்றுறேன்னா நான் சொல்கிறத மட்டும்தானே கேட்கணும். சூப்பர் பாயிண்ட் இல்லை? உங்களுடைய அப்பா அம்மாவை உங்களை உயர்த்துறாங்க, உங்கள் அப்பா அம்மாவும் பிடிச்சி கீழே தானே தள்ளினாங்க லௌகிக அப்பா அம்மா. இப்போ யார் சொல்கிறத கேட்கணும்? அப்பா அம்மா சொல்கிறது கேட்கணுமா? ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறது கேட்கணுமா? ஊர் சொல்கிறது கேட்கணுமா? கடவுள் சொல்கிறத கேட்கணுமா? சூப்பர் பாயிண்ட் இல்லையா? அப்போ நான் சத்கதியை கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக வரணும். யார் உடம்பு தேர்ந்தெடுக்கிறது? பக்தர்களில் யார் நம்பர் 1 இருக்கிறாரோ அவர் உடம்புல வர்றாரு. இப்போ பக்தர்களில் முதல் நம்பர் யார்? நாரதர்னுவாங்க. இப்போ பிரம்மா பாபா உடலில் வர்றாருன்னா அப்போ நாரதர் யார்? அவராக தான் இருக்கணும் இல்லையா. இப்போ பாபா சொல்கிறாரு, அப்போ ஒரு வேளை மீரா மம்மாவாக கூட இருக்கலாம், அல்லது பிரம்ம பாபாவாக கூட இருக்கலாம் இல்லையா.
இப்போ பாபா கரெக்டு தான் இல்லையா? கிருஷ்ணர் மேலே அவ்வளோ அன்பு இருக்குன்னா அம்மாவா கூட இருக்கலாம். இப்போ பாபா சொல்கிறாரு, இவர் தான் நந்தி வாகனம், கோயில் முன்னாடி வைக்கிறாங்களே, நான் என்ன எருது உடம்புலையா வருவேன்? என்னுடைய வாகனம்னு காட்டுறாங்களே இல்லையா? இருக்கும்ல. சரி, அப்ப ராஜயோகத்தை ஒரு எருது மூலமாவா கற்பிக்க முடியும்? சூப்பரான பாயிண்ட் இல்லையா? இப்ப நீங்க ஞானவால் ஆகுறீங்க, சாரி ஞானவான் ஆகுறீங்க. ஞானவான், பக்திவான் சொல்ற மாதிரி ஞானவான் ஆகுறீங்க. ஸ்ரீமத் படி நடந்து சூரிய வம்சத்திற மகாராஜா மகாராணி, அதாவது லக்ஷ்மி நாராயணனா ஆகிட்டு இருக்கிறீங்க. அது என்ன மாதிரி அரசாட்சின்னா, உங்ககிட்ட இருந்து யாருமே அந்த அரசாட்சியை பிரிக்க முடியாது. எந்த விதமான புயலும் ஏற்பட முடியாது. எல்லாருமே சொல்லுவாங்க, ஒருத்தங்க ஆட்சிக்கு வருவாங்க, ஆட்சிக்கு வந்தோடனே ஒரு ப்ராப்ளம் வந்துடும். ஐயோ இவங்க வந்தோடனே ஆட்சி பிரச்சனை வந்துடுச்சா? எந்த ஆட்சியாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரதானே செய்யுது வந்த உடனே. அப்புறம் ஃபுல்லாக போராட்டம் தான். ஆனால் உங்களுக்கு எந்த புயலும் வராது. ஜாலியாக இருப்பீங்க, ஜாலியாக ஆளுவீங்க, ஜாலியாக போவீங்க, மறுபடியும் ஜாலியாக போய் இன்னொரு இடத்துல போகிறது, மீண்டும் ஆளுவீங்க. எந்த புயலுமே அங்கே ஏற்படாது. ஏன்? மாயா இருக்காது. அதுக்கு தான் பாபா சொல்ற மாயாவி. இப்பயுமே நீங்கள் மாயா பிடிச்சிங்கன்னா துக்கம்தான் வரும் இல்லையா? அதனால எந்த புயலும் ஏற்பட முடியாது. நாம் அமரபுரிக்கு அதிபதி ஆகிறோம். இது மரண உலகம். இங்கே என்ன உங்களுக்கு வேலை? புத்தி ஏன் இங்கே சுற்றிட்டு இருக்குது? அமர உலகத்துக்கு தானே வரணும், அதுக்கு தானே கேட்டீங்க. அதுக்கு அதிபதி ஆகிட்டு இருக்கிற உங்களுக்கு மரண உலகத்தில் என்னப்பா பற்று? சூப்பர் பாயிண்ட் இல்லையா? அமர்நாத் பாபா தான் காலன் மீது வெற்றி அடைய வைக்கிறார். அவருடைய பாகமே தனி. நீங்க எல்லோருமே பார்வதிகள் தான். நான் அமர்நாத் ஆவேன். நான் ஒருபொழுதும் ஜென்ம மரணத்தில் வருவதில்லை. பிறப்பு இறப்புல வர்றது கிடையாது அவர் பாபா. அமரபுரி சொர்க்கத்துக்கு உங்களை அதிபதி ஆக்குறேன். பாரதவாசிகளுக்கு வைகுண்டம் மிகவும் பிரியமானதாக படுகிறது. அந்த பஜனை பாடும்போதே அவ்வளோ குஷியாக பாடுவாங்க பெருமாள் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி அப்போ. ஏன்னா வைகுண்டம் அப்படி பிடிச்சிருக்குது, பிரியமானதாக படுது அவங்களுக்கு. காலன் மீது வெற்றி அடைய வைக்கிறதுனால தான் இவர் பேர் மகா காலன். காலகாலேஸ்வரர்னு கூட கோயில் இருக்குது, போகிற வழியில் எங்கேயோ பார்த்தேன். நிறைய அந்த பேர்லேயே வருது காலகாலேஸ்வர் அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம்? யமனுக்கெல்லாம் யமன். அவர் தான் அனைத்து யமன்கிட்ட இருந்தும் உங்களை விடுவிக்கிறார். அப்போ நீங்கள் எல்லோருமே பார்வதிகள். அந்த அமர கதையை உங்களுக்கு தான் சொல்கிறார். ஸோ அமர கதை பாடப்பட்டிருக்குதுன்னா அதில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குல்ல. நான் தான் அமர்நாத். ஆனால் பார்வதிகள் நீங்கள் பிறப்பிறப்பில் வரீங்க, நான் வர்றது கிடையாது. பக்தியிலே கதையை பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாட்ட கேட்கும்போது கூட சொன்னாங்க, பார்வதி தான் ஜென்மம் எடுத்துகிட்டே இருப்பாங்க, சிவன் மட்டும் ஜென்மமே எடுக்க மாட்டார். அவர் அப்படியே தான் இருப்பார். இவங்க தான் வருவாங்க, அப்புறம் இறந்துடுவாங்க, அப்புறம் மறுபடியும் இன்னொரு அவதாரம் எடுப்பாங்க. ஒரு தடவை அந்த பார்வதியை வந்து அவர் கல்யாணம் பண்ணிட்டு போவார். இப்போ பிறப்பு இறப்பில் வர்றது பார்வதி தான். பார்வதி கையிலையும் சக்கரம் இருக்கும், மகாவிஷ்ணு கையிலையும் சக்கரம் இருக்குது. இவங்களாம் பிறப்பிறப்பு சக்கரத்தில் வர்றவங்க. சிவன் கையில் கொடுக்க மாட்டாங்க, திரிசூலம் தான் கொடுப்பாங்க. 3 கால ஞானம் அறிந்தவர்ன்ட்டு. பிறப்பிறப்பு வரவங்க கையில தான் அது இருக்குது. இன்னார் வைகுண்டவாசி ஆனார்னு சொல்றாங்க இறந்துட்டா. அதுக்கு பாபா சொல்றாரு, வாய் இனிக்க செஞ்சிட்டாங்கப்பா. சொர்க்கத்துக்கு போகிறதுனா சாதாரண விஷயமா? மிகவுமே வாய் இனிக்க செஞ்சிட்டாங்களாம் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்லும் பொழுது. ஆனால் உண்மையிலே வைகுண்டம் சத்தியுகத்தில் தானே இருக்கும். இப்போ எங்கே சத்தியுகமாக இருக்குது? சத்தியுகமாக இந்த பூமி இருக்கும் பொழுது மறுபிறவியும் சத்தியுகத்தில் தான் எடுக்கிறாங்க. கலியுகத்தில் சரீரத்தை விட்டால் எங்கே எடுப்பாங்க?
கலியுகத்தில் தான் எடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல இது. எப்போவுமே சொர்க்கம் இருக்குது, எப்போவுமே நரகம் இருக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, சத்தியுகம் முடிஞ்சு எப்போ திரேதாயுகம் வருதோ அப்போ யாரும் சத்தியுகத்துக்கு போய் பிறவி எடுக்க முடியாது. திரேதாயுகத்தில் தான் பிறவி எடுப்பாங்க. திரேதாயுகத்தில் மறுபிறவி திரேதாயுகத்தில் தான், துவாபரயுகத்தில் மறுபிறவி துவாபரயுகத்தில் தான். ஆனால் இப்போ இறக்கிறது கலியுகத்தில் இருக்கும்போது சத்தியுகத்தில் எப்படிப்பா பிறவி ஏற்பட முடியும்? கலியுகம் முடிஞ்சா போச்சு. சூப்பர் பாயிண்ட் இல்லையா? சொர்க்கத்தின் பிறவி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்றால் சொர்க்கத்திலேயே நீங்கள் பல பிறவி எடுக்கணும்னா அது எதை பொறுத்தது? இந்த படிப்பை பொறுத்தது. இப்போ நல்லா படிங்க, ஒன்று விடாமல் படிங்க, ஒரு வாணியை விடாதீங்க. எவ்வளோ நம்மளே லேட்டாக வந்திருக்கோம், இதுக்கு முன்னாடி எவ்வளோ வாணி இருக்குது, எல்லாத்தையும் படிங்க. அதை வச்சு தான் உங்களுக்கு சொர்க்கத்தில் நிறைய பிறவி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு. ஒன்றுமே இல்லாமல் எங்கள் அம்மா என்னமோ படிப்பாங்க, என்னன்னு மறந்து போச்சு. ஒரே இதே திரும்ப திரும்ப படிப்பாங்க டெய்லியும் பல வருஷமாக. அதுக்கு இதை படித்தா எவ்வளோ ஞானம் வருது. அது அர்த்தமும் தெரியாது. ஏதோ ஸ்லோகன் சமஸ்கிருதத்தில், நான் உங்களை இந்த சிருஷ்டிக்கே அதிபதி ஆக்குறேன். ஏன் ஆக்குறேன்? நான் பலன் எதிர்பாராதவன் இல்லையா? நிறைய பேர் சேவை செய்யும்போது அப்படியே கேட்பாங்க தனியாக கூப்பிட்டு, இவ்வளோ பண்ணுறீங்களே, இதனால் உங்களுக்கு என்ன லாபம் இல்லையா? நமக்கு ஆனால் லாபம் இருக்குது. 21 பிறவிக்கு ஆஸ்தி வருது இல்லையா? ஆனால் இதுவே மற்றவங்களுக்கு உண்மையை பார்த்தீங்கன்னா பலனை எதிர்பார்க்காத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மறுபிறவி அதை அவங்க நம்ப மாட்டாங்க. அப்போ ஆனால் உண்மையிலே பலனை எதிர்பாராதவர் யார்? பாபா தான். சிருஷ்டிக்கு அதிபதி ஆக்கிட்டு, அதாவது ஒருத்தர் ஏதோ ஒன்று பண்ணி ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஏதோ ஒரு வேலை வாங்கி கொடுத்து அவர் ஏதோ திடீர்னு அரசியல் போய் பெரிய ஆள் ஆகிட்டாருன்னா கண்டிப்பாக இந்த ரெக்கமெண்ட் பண்ணுவார், நாளைக்கு அவர் மூலமாக ஏதோ ஒன்று பண்ணலாம், அந்த ஒரு ஆசை இருக்கும். கேட்குறாங்க கேட்கல அடுத்த ஒரு விஷயம். ஆனால் பலனை எதிர்பார்ப்பாங்க. ஆனால் பாபா நான் எதுவுமே எதிர்பார்க்கல, உங்கள் புத்தியிலேருந்தே அழிச்சிட்டேன்றார். அங்கே போனவொடனே ஃபுல்லாக அழிஞ்சிடும். எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ சொல்கிறாரு. எதுக்கு சொல்கிறார்? பெருமைக்கு சொல்லலை, மீண்டும் அப்படி நீங்கள் ஆகணுன்றதுக்காக சொல்கிறார். புரியுதா வித்தியாசம்? சொர்க்கத்தில் வந்து சொல்லியிருந்தா பலனை எதிர்பார்க்குறாருன்னு அர்த்தம். நான் தான் உங்களை ஆக்கினேன், ஓகே. ஆனால் அவர் எங்கே சொல்கிறாரு? எல்லாத்தையும் நீங்கள் இழந்து கிடக்கும்போது சொல்கிறார், மீண்டும் இழந்த ராஜ்யத்தை அடையிறதுக்கான வழி அது. இப்போ நான் உலகத்துக்கு அதிபதி ஆகிறது கிடையாது, நீங்கள் தான் சொர்க்கத்துக்கு போகிறீங்க. நான் எங்கே போகிறேன்? ஓய்வு எடுக்க போகிறேன். 100 வருஷம் நம்ம பாபா செல்லமான குழந்தை உழைச்சி வேலை செஞ்சதுனால ஓய்வு எடுக்க போயிடுறேன். ஏன்னா ஒரு வினாடி விடாமல் வேலை இருந்துக்கிட்டே இருக்குதுன்றார். இந்த சங்கமயுகத்தில் ஓய்வு எடுக்க போகிறேன். நான் இந்த சக்கரத்திலே வர்றது கிடையாது. இந்த ஈஸ்வரிய பிறவிக்கு பின்னால் தான், இப்போ ஈஸ்வரிய பிறவி உங்களுடைய பிறவி ஜென்மம், இதுக்கு பின்னாடி தான் நீங்கள் தெய்வீக மடியில் பிறவி எடுப்பீங்க. சிவன் மடியில் பிறக்காமல் எந்த தேவதை மடியிலும் நீங்கள் தவழ முடியாது. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? இப்போ நீங்கள் இப்போ பாருங்கள், பாபா கடைசியில் வர்றதுக்கு இதுவும் ஒரு காரணம் இல்லையா? இப்போ நீங்கள் மற்றபடி இந்த காட்சி கிடைக்கிறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காட்சியை தான் கொடுக்குறாரு பெரும்பாலும் இல்லையா? ஆனால் ஈஸ்வரி பிறவி வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த பிறவி எடுத்தீங்க? அசுர மடியில் தான் பிறவி எடுக்கிறீங்க. இது வரைக்கும் நீங்கள் பிறந்ததெல்லாம் அசுரனுக்கு தான் பிறந்திருக்கிறீங்க இல்லையா? பிரஷ்டாச்சாரி நிலையில் தாழ்ந்தவராகிட்டீங்க. சத்தியுகத்தில் தான் எல்லோருமே சிரேஷ்டாச்சாரியாக சிறந்தவர்களாக இருப்பாங்க. ஏன்? தேவதை மடியில் பிறக்கிறதுனால கிடையாது, அதுக்கு முன்னாடி ஈஸ்வரிய மடியில் பிறந்ததுனால இல்லையா? அவ்வளவு சிறந்தவர்களாக இருப்பாங்க. அந்த சிறந்த வழி தான் இந்த ஸ்ரீமத். அதன் மூலமாக தான் நீங்களும் இப்போ சிரேஷ்டாச்சாரி ஆகிட்டு இருக்கிறீங்க. அங்கே விஷயமே இருக்காது, விகாரம் காமமே இருக்காது. ஆனால் இங்கே சன்னியாசிகளாக இருந்தாலும் கூட அந்த சன்னியாசிகளுடைய பிறவி கூட காமன்ற விஷத்தினால தானே ஏற்படுது.
அங்கே அது இருக்கவே இருக்காது. அதனால தான் சன்னியாசிகளாலேயும் நிம்மதியாக இருக்க முடியல இல்லையா? பிறவியே அப்படி இருக்குது. ஸோ அவங்க மறுபடியும் ஜென்மம் எடுக்கணும்னா விஷத்தின் மூலமாக தான் பிறக்கணும். சத்தியுகத்தினால விஷத்தினால ஜென்மம் ஏற்படாது. இல்லைன்னா அவங்கள சம்பூர்ண நிர்விகாரின்னு யாருமே சொல்ல முடியாது. அங்க மாயையே இருக்கிறது கிடையாது. பிறப்பு கூட தூய்மையா இருக்கிறதுனால தான் அவங்க சம்பூர்ண நிர்விகாரி. ஏன்னா அங்க மாயாவே இருக்காது. ஆனா சூப்பரா சொல்ல, நான் எவ்வளோ அழகா இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறேன். ஆனாலும் எல்லாருடைய புத்தியிலும் இந்த விஷயங்கள் பதிஞ்சாதானே. டீச்சருங்க சொல்லுவாங்க, நானும் கழுத மாதிரி கத்துறேன், ஏதாவது உங்களுக்கு புரியுதான்னு கேட்குற மாதிரி கேட்குறாரு. இந்த எல்லா விஷயங்களும் உங்கள் எல்லாருடைய புத்தியிலும் பதிஞ்சாதானே. பதிய மாட்டேங்குது. அதை ஏன் சொல்கிறார்? சம்பூர்ண நிர்விகாரின்னு உங்களை சொல்ல முடியாது. தூய்மை ஆகணும், முயற்சி பண்ணுங்கன்றத அது இல்லை, அலட்சியமாக இருந்துடுறீங்கன்னு சொல்கிறார். இப்போ குழந்தைகளே, நீங்கள் வீட்டுக்கு போகணும். இங்கே என்ன புதுசாக வீடு கட்டிகிட்டு இருக்கிறீங்க? பஸ்ஸு வந்துட்டு இருக்குது, 10 நிமிஷத்தில் வரப்போது, இங்கே உட்காந்து புதுசாக ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கிறீங்களா? அதாவது பந்தனத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்களா? இல்லையா? இப்போ வீட்டுக்கு போகணும். அது மட்டும் ஞாபகங்க. வீட்டுக்கு எப்படி போகணும்? தனியாக வந்தேன் ஆத்மா, தனியாக போகணும் ஆத்மா. ஸோ ஆத்மா அந்த உணர்வுலே இருக்கணும். பிறகு ஆத்மா சொர்க்கத்தில் சூப்பரான உடம்பை எடுத்து வந்து ஆட்சி புரிய வேண்டி இருக்குது. எல்லா ஆத்மாவும் அவங்கவுங்களுடைய பாகத்தை ஏற்று நடிக்கிறதுக்காக எங்கிருந்து வருது? பரந்தாமத்திலேருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. பிறகு பதித்த பாவனர் வந்து விடுவிக்காத வரைக்கும் ஒருத்தர் கூட திரும்பி போக முடியாது. இதுதான் பெரிய ஆச்சரியம் இல்லையா? இதில் எவ்வளோ பெரிய ரகசியம் பார்த்தீங்களா? சிவபாபா அங்கே வராததுக்கு காரணம் இன்னொன்றும் இருக்குது. சத்தியுகத்தில் சிவபாபா வந்தால் என்ன ஆகும் சொல்லுங்க? என்ன ஆகும்? யாருமே கீழே இறங்கவே மாட்டாங்க. தெரிஞ்சிடுது இல்லை பாபா எப்படி நினைக்கிறதுன்ட்டு. ஆனால் நாடகம் அப்படி கிடையாது. அப்போ மற்றவங்களாம் வரணும்ல, அதுவும் ஒரு காரணம். பாபா எப்போ வராரோ, இன்னொன்று அவங்களுக்கு வீட்டுக்கு போகணுன்ற ஆசையோ அந்த ஞானமோ இருக்காது தேவதைகளுக்கு. இருந்தால் அவங்களால போக முடியும், ஏன்னா அவங்க தூய்மையாக தானே இருக்கிறாங்க. அதான் பாபா சார், நான் வராத வரைக்கும் உங்களுக்கு அங்கே கதவு திறக்காது, நான் வந்து தான் உங்களை அழைச்சிட்டு போக முடியும் இந்த ஞானத்தை கொடுத்து. ஒன்ஸ் இங்கே வந்துட்டாங்கன்னா திரும்பி போக முடியாது. ஒன் வே இல்லையா? திரும்பி போக முடியாது. இன்னார் நிர்வாண நிலையை அடைந்தார்னு பொய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? இவ தாயின் கர்ப்பத்திலிருந்து குழந்தை பிறந்தாலே திரும்ப அது கர்ப்பத்துக்கும் போக முடியாது. அதே மாதிரி தான் ஆத்மா, அது கர்ப்பம் தானே. பரந்தாம வந்து ஒரு கர்ப்ப கிரகம் மாதிரி தான். அங்கேருந்து வந்துடுச்சுன்னா இங்கே தான் இருந்துக்கணும். மறுபடியும் பாபா வந்து அந்த ரகசியத்தை சொல்லி போனால் தான் போக முடியும் இல்லையா? ஆனால் பாருங்க, இது உடம்பு வெளியே வந்ததுக்கப்புறம் உடம்பு தான் கர்ப்பத்துக்குள்ளே போக முடியாது. ஆத்மா மறுபடியும் கர்ப்பத்துக்குள்ளே போகும். எப்படி போகும்? தாயின் கர்ப்பத்துக்கு போகிறதுக்கே உடம்பை விட்டாதான் போக முடியும் ஆத்மா. அப்போ பரந்தாமத்துக்கு மட்டும் உடம்பு விடாமல் போக முடியுமா? எவ்வளோ பெரிய ரகசியம் இல்லையா? அதை அடித்து உதச்சி விட வைக்கிறாங்க இது தாயின் கர்ப்பத்துக்கு போகிறதுக்கு. ஆனால் அங்கே போகிறதுக்கு தூய்மையாகி தான் போகணும் இல்லையா? ஆனால் இவங்க என்ன பண்ணிடுறாங்க? நிர்வாண நிலையை அடைஞ்சாருன்னு பொய் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்த துறையூரில் அந்த அரங்கமா தேசிகருக்கு சேவை பண்ண போகும்பொழுது, அவர் முருகனுடைய அவதாரம்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போகும்போது அவர்கிட்ட பேச விடல. இன்னொருத்தர் சொன்னார், அவரை பெருமையாக சொல்லி நம்மளை மட்டம் தட்டணும்ன்ட்டு சொன்னார். பட் இருந்தாலும் அவர் சொன்னதில் உண்மை என்னன்னா, நீங்கள் என்னதான் ஞானத்தை படிச்சிருந்தாலும் உங்களால் ஞானம் சொல்ல முடியாது, நம்மளால் சொல்ல முடியாது. அவரையும் சேர்த்து தான் சொல்கிறார். ஏன்னா நம்மளுடைய ரத்தத்தில் ஒவ்வொரு திசுவிலையும் காமம் இருக்குதுன்றார். அது வரைக்கும் நீங்கள் சொல்கிறது தப்பாக தான் இருக்குன்றார். அப்போ காமம் இருக்கிற வரைக்கும் ஞானம் வராதுன்னு அவங்களுக்கு தெரியுது பாருங்க.
ஆனால் அந்த அரங்கமா தேசிகர் அவர் அதை கடந்துட்டாரு, கடவுள் நிலையை அடைஞ்சிட்டாரு, முருகன் உள்ள வந்தார், அப்படி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. பட் ஆனால் இந்த அசுத்தமான நிலை இருக்கிற வரைக்கும் ஞானம் இருக்காதுன்றது அது கரெக்டான விஷயம்தான். அதான் பாபா இன்னைக்கு வானிலையும் சொல்றாரு இல்லையா. இப்போ பாபா சொல்றாரு ஒருத்தர் கூட போக முடியாது. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கடவுள்கிட்ட போய் சேர்ந்தார், நிர்வாணா, புத்தர் நிர்வாணா அடைஞ்சாரு. நிர்வாணானா என்ன அர்த்தம், சத்தத்தை கடந்த அந்த நிலை, அங்கே போயிட்டாருன்னு பொய் சொல்றாங்க. பாபா சொல்றாரு நான் தான் எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அதுதான் யாராலையும் ஏற்றுக்க முடியல. கடவுள் புரிய வைக்கிறாரா இல்லையா. நேற்று கூட எங்கள் மாமாவுக்கு சொல்லும் பொழுது 20 வருஷத்தை சொல்கிறோம், நான் இதை மட்டும் ஏற்றுக்க மாட்டேன். அப்போ என்னன்னா இங்கே பேசுறது கடவுள்னு அவருக்கு புரியல. அதுதான் முதல்ல அவங்க கிட்ட பாருங்களா, நான் நிறைய பேருக்கு புரிய வச்சேனே தவிர இது எனக்கு ஞாபகமே வரல. பாபா 1 மாசமாக 2 மாசமாவே சொல்லியிருக்காரு, பரமபிதா பரமாத்மாவோட உங்களுக்கு என்ன சம்மதம்னு புரியுங்கன்னு. அப்போ சேவை பத்தலை. தினம் தினம் சேவை செஞ்சால் அது ஞாபகம் வரும் இல்லையா, டக்குன்னு. அதுதான் சேவைக்கு முன்னாடி வாணி படிச்சுட்டு போகணும், அதுவும் முக்கியம். இப்போதான் தெரியுது பாருங்க எவ்வளோ நடுவில் சேவை பண்ணோம். ஆனால் இந்த பாயிண்ட் நான் வச்சு புரிய வைக்கல. சரி, இனிமேல்ட்டு பண்ணணும். ஏன்னா தினம் தினம் அவர் சொல்றாருன்னா அவருக்கு தெரியுது குழந்தைங்களுக்குள்ள பதிய வைக்கணும் தான் அதை சொல்லிட்டு இருக்கிறாரு. பரமபிதா பரமாத்மாவோட உங்களுக்கு என்ன சம்பந்தம்னு முதல்ல புரிய வைங்க. ஏன்னா மற்ற எந்த சாஸ்திரத்தை படித்தவங்க, எந்த சந்நியாச மார்க்கத்தை சார்ந்தவங்க யாருக்குமே இந்த மாதிரி கேள்வி கேட்க வரவே வராதுன்றார். இப்போ இவங்க ஏன் இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க யோசிப்பாங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூட அவங்களுக்கு வராதுன்றார் மற்றவங்க யாருக்குமே. ஆனால் நீங்கள் முதல்ல இதை புரிய வைங்க. நீங்கள் கல்பமாக கல்புத்தியிலிருந்து அதை எதுக்கு புரிய வைக்கணும்னா, அப்போ அப்பானா குழந்தைங்கள பார்க்க வருவார் தானே, ஆஸ்தி கொடுப்பாரு தானே, அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக. இல்லைன்னா கடவுள் வந்தான்னு மொத்தையாக சொன்னால் நம்ப மாட்டாங்க. நீங்கள் கல்பமாக என்ன தெரியுமா இருக்கிறீங்களா, கல்புத்தியிலேருந்து தங்க புத்தியாகவும் ஆகுறீங்க, தங்க புத்தியிலேருந்து கல்புத்தியாகவும் ஆகிட்டே தான் இருக்கிறீங்க. இதுவும் நல்ல முறையில் புரிய வைக்கப்படுது. அந்த சக்கரத்துக்குள்ளே போயிட்டு வந்தால் இப்படி ஆயிடுது. ஆனால் பாபா சொல்றாரு, இவ்வளவும் சொல்றது பாபா தான், சொல்றது சத்தியம் தான் நிச்சயம் ஏற்பட்டாதானே. குழந்தைங்களுக்கு அந்த நிச்சயம் வர மாட்டேங்குது. உண்மையில நாம சிவபாபாவுடைய குழந்தைங்கன்னு நிச்சயம் வரணும். அப்பதான் அவருடைய குணாதிசயங்கள் உங்க மூலமாக வெளிப்படும். இப்ப சிவனுடைய குழந்தை, நான் பாபான்னு அவரை சொல்றேன், நான் பாபா குழந்தைன்னு சொல்றேன், அது பத்தாது. நிச்சய புத்தி எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு மந்திரியோடைய பையன் ரோட்டில் ஒருத்தங்க தேங்காய் உடைக்கிறாங்கன்னா போய் பொறுக்குவானா? அவனுக்கு எவ்வளோதான் பசிச்சாலும் பொறுக்குவானா? பொறுக்க மாட்டான். ஏன்? அவன் மந்திரியோட பையன்னு உள்ள ஞாபகப்படுத்திட்டு இருக்கலாம், அதன் சொரூபமாகவே இருக்கிறான். அப்போ சிவபாபாவுடைய குழந்தைன்னா கல்லை பொறுக்கலாமா, விகாரன்ற கல்லை பொறுக்கலாமா? அப்போ அந்த அளவுக்கு நிச்சயம் வரலன்னு தானே அர்த்தம். ஏதோ ஒரு விகாரம் வருதுன்னா அந்த அளவுக்கு நிச்சயம் வரல. சிவபாபாவுடைய குழந்தை நான் சிவனை வெளிப்படுத்துறேன்றது வரலன்றார். எவ்வளோ சூப்பரான பாயிண்ட் இல்லையா? பாபா நல்ல முறையில் புரிய வச்சா கூட உங்களுக்கு பேசுறது யாரு, அவரோட குழந்தை, அதாவது சிவபாபாவோட குழந்தை நீங்க, அவர் உங்களுடைய அப்பான்ற சம்பந்தம் முதல்ல உங்களுக்கே நிச்சயம் இல்லைன்றார். இருந்தால் தானே மற்றவங்களுக்கு புரிய வைப்பீங்க. எவ்வளோ சூப்பர் இல்லையா? அப்போ யோசிச்சு பாருங்களா, ஒருத்தன் போய் இன்னொருத்தர்கிட்ட நீ அவர் இருக்காரு பாரு பணக்காரர், அவரோட குழந்தை அப்படின்னா, அதாவது நமக்கே சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த ஊர்லேயே இருக்கிற பெரிய பணக்காரருடைய குழந்தைன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா நாம் நம்பிடுவோமா? நம்புவோமா? ஆனால் அந்த பணக்காரருடைய குழந்தையே சொன்னோம் நீ எங்கள் அப்பாவோட குழந்தை தான், அந்த போதை. ஏன்னா அவன் அந்த அவருடைய குழந்தைன்றது அவங்க நடத்தையில் தெரியும், அந்த குஷி.
இல்லையா? அப்போ நீங்கள் சிவபாபாவுடைய குழந்தைன்னு அனுபவம் பண்ணிட்டு சொன்னாதான் அவங்களுக்கும் போய் தைக்கும், இல்லையா? இப்போ உங்களை சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போக நான் வந்திருக்கிறேன், போலாமா? பாபா எப்படி கேட்குறாரு பாருங்க. சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போக வந்திருக்கிறேன், போலாமா? பாபா சார் கட்டளை கொடுக்கலாமா? இதெல்லாம் சுனாமி எல்லாத்தையும் வர வைக்கலாமா? எல்லாம் அடக்கி வச்சிருக்கிறேன், வர வச்சிடலாமா? ஏன்னா அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கணும். சொர்க்கத்தின் கதவே மகாபாரத போரில் தானே இருக்குது. அப்போ உங்களை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கிறோம், போகலாமான்னு தந்தை சொல்கிறாரு. ஆனால் அங்கே இந்த விஷயம் கிடைக்காது. யாரோ ஒரு தடவை ஒரு பட விளக்கத்தில் புரிய வைக்கும் பொழுது, அங்கே ரம்பை ஊர்வசிலாம் இருப்பாங்களா அப்படின்னு ஒரு பிரதர் கேட்குறாரு. ஏன் ரம்பை ஊர்வசி இருக்கிறாங்களான்னு கேட்குறாரு. விகார புத்தியோட கேட்குறாரு அவர். அப்போ நான் என்ன சொன்னேன், ரம்பை ஊர்வசியை விட அழகானவங்க இருப்பாங்க, ஆனால் அதுவாக நீங்கள் தான் இருப்பீங்க. அங்கே ரம்பை ஊர்வசியை நீங்கள் தான் பிறப்பீங்க அப்படின்னு போயிடுறேன், இல்லையா? அப்போ பாபா சொல்றாரு, ஏன் நான் போகலாமான்னு கேட்குறேன்னா அங்கே இந்த விஷயம் கிடைக்காது, பரவாயில்லையா? ஏன்னா முக்கியமான விஷயமே தூய்மையுடையது தான். அப்போ போகலாமான்னா என்ன அர்த்தம்? தூய்மை ஆயிட்டீங்களான்னு கேட்குறாரு, தூய்மைக்கு பழக்கப்படுத்திட்டீங்களான்னு கேட்குறாரு. இல்லைன்னா அங்கே வர முடியாது, இல்லையா? விஷம் உள்ளவங்களை அங்கே இட்டாந்து விட்டா என்ன ஆகுறது? ஒரு பாலில் ஒரு துளி விஷம் போதுமே, கெடுத்துடுமே. அதான் சொல்ற, முக்கியமான விஷயமே தூய்மையுடையது தான். ஆனால் யார் முந்தைய கல்பத்திலும் தூய்மையாக இருந்திருந்தாங்களோ அவங்களால தான் இப்பவும் இருக்க முடியும். இந்த விஷயம் இது ஒரு பெரிய விஷயம். 3 கால ஞானத்தில் இப்படியும் பயிற்சி பண்ணணும். ஒவ்வொரு கல்பத்திலும் நான் தூய்மையாகத்தான் இருந்தேன், அது பயிற்சி பண்ணணும். அப்போ ஏற்கனவே நான் இருந்தது தான், இப்போ நான் தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கல்பத்திலும் நான் தூய்மையாக தான் இருந்தேன். ஏன்னா ஒவ்வொரு கல்பத்திலையும் யார் தூய்மையாக இருந்தாங்களோ அவங்களால மட்டும்தான் இப்போவும் இருக்க முடியும். அப்போ என்ன பண்ணணும், இப்போ நான் தூய்மையாக இருப்பேன்றதில் விட ஒவ்வொரு கல்பத்திலையும் நான் தூய்மையாக இருந்தேன். எவ்வளோ பெரிய விஷயம், இல்லையா? பாபா நிறைய குழந்தைங்க சொல்லலாம், பாபா எப்போதான் எனக்கு பந்தனம் மறுபடுமோ தெரியலையே அப்படின்னு நிறைய பெண் குழந்தைங்க எழுதுறாங்களாம். கரெக்டு தான், இல்லையா? யுக்தி சொல்லுங்க பாபா. அதுக்கு பாபா சொல்றாரு, குழந்தைகளே, பந்தனம் எந்த நேரம் அறுபடணுமோ அந்த நேரம் வரும்போது தான் அறுபடும். நான் என்ன பண்ண முடியும்? சூப்பர், இல்லையா? ஒரு பந்தனம் வேண்டுமானால் விடுபடலாம், பின் குழந்தைகள் ஆகியோர் மீது மோகம் ஏற்பட்டு விடுகிறது. இவை எல்லாத்துல இருந்தும் புத்தியை நீக்கிறதுல மிகுந்த உழைப்பு ஏற்படுது. இதெல்லாம் பெரிய விஷயம், இல்லையா? எல்லாத்துல இருந்தும் விடுபடுறது சாதாரண விஷயம் கிடையாது. கணவனை கூட விட்டுடலாம், மற்றது இருக்குது, பேரம் பேத்தி இருக்கு, குழந்தை இருக்குது. புத்திர சோகமா? துடிக்கிறாங்க, இல்லையா? கரெக்டு தான், உண்மைதான். இப்போ பாபா சொல்றாரு, எல்லா பந்தனமும் எப்படி பாபா மட்டும் எப்படி விடுவிக்க முடியும்? முதல்ல அப்படியே விடுவிச்சா உங்களால் தாங்க முடியுமா? பாபா ஒரு வானில் கேட்டிருக்காரு, சரி நான் அறுத்துடவான்னு கேட்குறாரு. பந்தனத்தை அறுத்துடு பாபா, நான் அறுத்துறேன், நீ ரெடியா இருக்கிறியான்னு கேட்குறாரு. இல்லை, நீங்க அந்த அளவுக்கு ரெடியா இருந்தா தானே உலகத்தை அழிக்கிறதுக்கு பாப்பாக்கு டைம் ஆகாது. நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? எல்லாருமே துடிச்சு இறந்து போறாங்கன்னா அதுக்கு கடவுள் வரவே தேவையில்லை, உலகத்தை அழிக்கவும் தேவையில்லை. ஒரு கூட்டமாவது அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்கணும், அது தாங்கக்கூடிய சக்தியும் இருக்கணும், மற்றவங்களுக்கு அந்த சக்தியை கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கணும். இப்ப பாபா சொல்றாரு, இது எல்லாத்துல இருந்தும் புத்தி நீக்கிறதுல தான் பயங்கர உழைப்பு இருக்குது. இப்போ ஒரு வினாடி விடாம ஒரு பாபா தவிர எனக்கு வர யாரும் இல்லை பேசிக்கிட்டே இருக்கணும். வேற எது நினைச்சாலும் எனக்கு துக்கத்தை கொடுத்தே தீரும். அதையும் மீறி நீங்க கொஞ்சம் கொஞ்சம் புத்தி மாட்டினாலும் அது அடிக்கும்.
அடிக்கும்போது தெரிஞ்சு ஓடி வந்துடணும், ஐயோ பாபா சொன்னாரே கரெக்டு தான்ட்டு. ஒரு சிலர் இன்னுமே அதிகமான மோகத்துல வந்துடுறாங்க, நிறைய மோகத்துல மாட்டிக்கிறாங்க. பாபா சொல்றாரு, மோகம் ஒருத்தர்கிட்ட தான் உங்களுக்கு இருக்கணும், பாபா கிட்ட மட்டும்தான் இருக்கணும். அப்பதான் தாரணையே ஆகும், அப்பொழுது தானே தாரணை ஆகும். ஒரு சிலரால இந்த ஞானத்தை ஏத்துக்க முடியலன்னா ஓடி போறவங்களா ஆயிடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஞானத்தை தாரணை பண்ண முடியலன்னா பிறகு அவப்பெயர் ஏற்பட்டுடுது. ஞானத்தை ஏத்துக்க முடியலன்னா என்ன அர்த்தம்? ஞானத்தை பிடிக்காம ஓடுறாங்கன்னு அர்த்தம் இல்ல, ஞானத்தை ஃபாலோ பண்ண முடியல, அதான் ஏத்துக்கலன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப அவங்க ஓடி போற மாதிரி ஆயிடுறாங்கன்ற இல்லையா? இறைவன் கணவனை விட்டு ஓடி போனா ஓடி போறது தானே சொல்லுவாங்க. அப்ப அவப்பெயர் ஆயிடுது. அப்ப இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன? மோகம் ஒருத்தர்கிட்ட மட்டும் இல்லாம பல பேர்கிட்ட இருந்ததான் காரணம். இன்னொருத்தர் மேல மோகம் வந்தாலே பாபா மேல மோகம் இருக்காதுன்றார் இல்லையா? ஒரு பாபா தவிர எனக்கு யாரும் இல்லைன்னு இருந்தா மட்டும்தான் உங்களால இங்க இருக்க முடியும். அப்ப ஸ்ரீமத் ஃபாலோ பண்றது உங்களுக்கு கஷ்டமே கிடையாது, செம ஈஸியா இருக்கும். ஆனா பாபா சொல்றாரு, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, நாடகத்துல முந்தைய கல்பத்துல கூட இப்படிதான்ப்பா ஆகி இருக்குது, நான் இப்பதான் அதை பார்த்துட்டு வரேன், அந்த படத்தை பார்த்துட்டு வரேன், அது அப்படித்தான் இருக்குது. எந்த நொடி கடந்து போச்சோ புரிஞ்சுக்கோங்க, அது நாடகம். அம்மா செத்தா கூட அல்வா சாப்பிடுங்க, மனைவி செத்தாலும் அல்வா சாப்பிடுங்க. பக்குவமற்றவர்களுக்கு தான் கொஞ்சம் உதறல் எடுத்துடும். சூப்பர் பாயிண்ட் இல்ல? எவ்வளோ பெரிய விஷயம். எனக்கு ரத்தத்தை பார்த்த பாபா சொன்னார், ஒரு சிலருக்கு குண்டு பாம்பு போடுற சவுண்டு கேட்டாலே செத்து போயிடுறாங்க என்ன. அப்ப பக்குவமற்றவர்களுக்கு தான் உதறல் எடுக்குதுன்றார். இது நாங்கள் அந்த சேவைக்கு போயிட்டு வரும்போது பஸ் ஆக்சிடென்ட் ஆகும்போது பார்த்தோம். நைட்டு 2 மணிக்கு அமிர்த வேலையில் தான் ஆக்சிடென்ட் ஆகுது. அப்போ ஆக்சிடென்ட் ஆகும்போது பார்த்தா அப்படி கத்தம், உடனே நிறுத்துறா வண்டின்றாங்க, ஒருத்தன் ரத்தம் வருது அப்படி கத்துறாங்க, யாரா டிரைவர்ன்றாங்க. அப்போ அஞ்ஞானி குழந்தைங்கள பாவம். அப்போ அதுக்கு காரணம் அவங்கக்கிட்ட சக்தி இல்லைன்றது அவங்களுக்கு தெரியல. பஸ்ஸுக்குள்ளே இருந்தவங்க நிறைய பேர் கிளாஸ் உடஞ்சாது இதாகி என்னென்னமா ஆச்சு. அப்போ நான் அதில் தான் வந்துட்டு இருந்தேன். இப்போ பாபா சொல்கிறாரு, ஆனால் நமக்கு ஒன்றும் ஆகாமல் பார்த்துக்கிட்டாரு. ஸ்டால் அந்த இதுதான் கவர் தான் கொஞ்சம் கிழிஞ்சு போயிருக்கு. இப்போ பாபா சொல்கிறாரு, அம்மா செத்தாலும் நிம்மதியாக அல்வா சாப்பிடு. ஞான அல்வா மட்டும் கிடையாது, அதாவது இனிமையாக இருங்கன்றார். வழக்கமாக இருக்கிற மாதிரி குஷியாகவே இருங்க. மனைவி செத்தாலும் அல்வா சாப்பிடுங்க. இன்னொன்று இந்த ஞான அல்வாவும் ஞானத்தையும் சாப்பிடுங்க. ஆனால் பக்குவமற்றவர்களுக்கு தான் உதறல் எடுத்துடுது. நம்ம கண்ணைக்கு மாற்றிச்சு கணவன் இறந்த அன்னைக்கே வாங்கி கேட்டாங்கல்ல, அப்படிதானே? நிறைய சன்னியாசிகள் கூட இப்படி இருக்கிறாங்க. அவங்களால இப்போ பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, கன்னிகாஸ்திரி, கிறிஸ்தவர்கள். அவங்களும் படித்தாங்க கூட. திடீர்னு அந்த சிஸ்டர் தனியாக கூப்பிட்டு போய், மற்ற சிஸ்டருங்க வந்திருந்தாங்க சர்ச்சில் இருந்தால் கூப்பிட்டு போனாங்க. போய் அமைதியாக சொல்லியிருக்கிறாங்க, அவங்க அப்பா ஹாஸ்பிட்டலில் இருந்தார், ரொம்ப நாளாக இறந்துட்டாருன்னாங்க. அப்படியே கிளாஸ் முன்னாடி கதறி எழுதாங்க. இப்போ ஏன்னா அது இங்கே மட்டும்தான் அந்த ஞானம் இருக்குது. பற்ற கட் பண்ணுங்கன்னு இங்கே தான் இருக்குது, மற்ற இடத்துல கிடையாது. கல்யாணம் பண்ணிக்காமல் இருங்கன்னு மட்டும் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது எதனாலன்னு தெரியல. பட் ஆனால் பற்ற விடுறது கிடையாது. பற்ற விட்டாதான், அப்போ கடவுள் வீட்டிலே இருந்து பற்ற விட முடியல அப்படின்னா அது காரணம் என்னன்னா அதுக்கான ஞானம் அங்கே இல்லை. இங்கே தான் பக்குவப்படுத்துறாரு பாபா. நாடகத்தில் பதிவானது நடந்தே தீரும், உனக்காக நாடகத்தை இப்போ மாற்றி எழுத முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒருத்தங்க இறக்குறாங்கன்னா இறக்குறதுக்கு 4 மாதம் முன்னாடியே அங்கே உடம்பு ரெடி ஆயிடுச்சு இல்லையா? 4 மாதம் முன்னாடியே அங்கே உடம்பு ரெடியாக ஆரம்பிச்சிச்சு. இப்போ ரெடியாகி அங்கே போய் தானே ஆகணும். அதான் பாபா சொல்றாரு, நிறைய சன்னியாசிகள் கூட இப்படி இருக்கிறாங்களாம். எப்படி இருக்கிறாங்க? பக்குவமற்றவர்களாக இருக்கிறாங்க.
அவங்களால அந்த மாதிரி உதறல் எடுக்காமல் இருக்க முடியலன்னா மறுபடியும் இல்லறத்தில் போயிடுறாங்களாம், விட்டுட்டு போயிடுறாங்களாம். நடத்தையே அப்படி இருக்குது. அதே மாதிரி நடத்தையும் இல்லையா, சாமியார்கள்லாம் நிறைய தவறான நடத்தை காட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? பக்குவம் இருக்க மாட்டேங்குது. பாவம், அவங்களுக்கு ஞானம் இல்லை, அவங்களாம் என்னதான் பண்ண முடியும்? ஆனால் அதையும் மீறி அவங்க தூய்மையாக இருக்கிறாங்கன்னா அவங்கள பல பிறவியுடைய சமஸ்காரமே தூய்மை. ஆனால் அப்படி பல பிறவி சமஸ்காரம் தூய்மையாக இருந்தே அவங்களாலே இப்போ தூய்மையாக இருக்க முடியலன்னா மாயா எவ்வளோ பவராக இருக்குது பாருங்க, இல்லையா? இப்போ பாபா சார் இங்கே ஒரே ஒரு முக்கியமான விஷயம், நாங்கள் கூட அந்த தந்தை கிட்ட இருந்து ஆஸ்தியை எடுத்துட்டு இருக்கிறோம், நீங்களும் அவரை தந்தைன்னு புரிஞ்சிருக்கிறீங்க, அதனால சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடைஞ்சிக்கோங்க. ஒரே விஷயம்தான், ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி. பின்னால் கொஞ்சம் புரிய வைத்த உடனேயே மனிதர்கள் உடனே புரிஞ்சுக்குவாங்க. இப்ப முதல் விஷயம், முக்கியமான விஷயம் என்ன? அப்பான்னு புரிய வைக்கிறது தான். நாங்கள் அப்பா கிட்ட இருந்து ஆஸ்தி அடையிறோம், நீங்களும் அடையுங்க. டைரக்டா அப்பா கிட்ட இருந்து, இயேசு மூலமா நபி மூலமாலும் கிடையாது, ஏன்னா அவங்களே நேரடி குழந்தை கிடையாது. இப்ப இதுதான் ஒரு நொடியில ஜீவன் முக்தி கொடுக்குறது. எப்போ கொடுக்குது? அப்பான உடனே அப்பாவுடைய ஆஸ்திக்கு, ஜீவன் முக்திக்கு அதிகாரி ஆயிடுறீங்க. அப்புறம் போக போக கொஞ்சம் புரிய வச்சோன்னே டக்குன்னு புரிஞ்சுக்காங்க. எப்போ? அப்பான்னு புரிஞ்சவொடனே, பேசுறது கடவுள், அவர் உங்களுக்கு அப்பான்னு புரிஞ்சவொடனே வந்துடும். நிறைய வழிகள் இருக்குது, அதனால்தான் பாரதம் இழிந்ததாயிடுச்சு. பல வழிகள் இருந்தால் என்ன ஆகுறது, இல்லையா? பாருங்களா, ஒரு விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா பல இப்போ சட்டசபையில் ஒன்று நிறைவேற்றணும்னா எல்லாருடைய வழியும் கேட்பாங்க. எல்லாருடைய வழியும் கேட்டு நிறைவேற்றுற ஒரு வழி நல்ல வழியாக இருக்குமா அதில், இல்லையா? இறைவன் கொடுக்கறது மட்டும்தான் நல்ல வழி, மட்டும் எல்லாமே கெட்ட வழி தான். அதனால்தான் பாரதம் கீழானதாக போயிட்டுருக்கு. பிறகு ஒருவரின் வழியினால தான் அரை கல்பத்துக்கும் பாரதம் உயர்ந்ததாக ஆகிடுது. சிறந்தவர்களாக தந்தை தானே ஆக்குவார். இன்னொன்று என்னன்னா, எந்த மனுஷனுக்குமே எல்லாரையும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது, இறைவனுக்கு மட்டும்தான் எல்லாரையும் பிடிக்கும். அப்போ எல்லாருக்கும் நன்மை செய்கிற வழி அவர் தானே பண்ணுவார், இல்லையா? அனைவரையும் கரையேற்றி விடுபவர் ஒரு தந்தை தான். ஆக மூழ்கடிப்பவரும் யாராவது நிச்சயமா இருக்கணும்ல. சரி, கரையை ஏத்துற வேலையை அவர் பார்த்தாரு, அந்த தண்ணிக்குள்ள மூழ்கடிச்சது யாரு? அது வேற யாரோ இருக்கும். தந்தையோ எல்லாருக்குமே ஒரே விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்க விகாரங்கிற விஷயத்த சந்நியாசம் செய்ய வேண்டியே இருக்கும், அப்பதான் நீங்க தூய்மையான உலகத்துக்கு அதிபதியாக ஆக முடியும். வேற வழியே கிடையாது. பாபா, நான் ஞானம்லாம் பக்கவா சொல்றேன், மற்றதெல்லாம் ஃபாலோ பண்றேன் பாபா, இந்த தூய்மை மட்டும் நீ ஆகியே தீரணும், வேற வழியே கிடையாது. இதுனா சாமியாருங்க, இதை சாமியாருங்க நீ எப்படி வேணாலும் இருன்னுவாங்க, இல்லையா? ஏன்னா பாபா இங்க ஆஸ்தி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவரு தூய்மையானவர்னா தூய்மையானவருடைய ஆஸ்தி தூய்மையான குழந்தைங்களுக்கு தானே கிடைக்கும். ஏராளமான பிரம்மகுமாரிகள் இருக்கிறாங்க, நீங்க கூட பிரம்மகுமாரி தான். ஆஸ்தி ஆன்மீக தந்தைக்கிட்ட இருந்து தான் கிடைக்குது. எவ்வளவு ஈஸியான விஷயம். அந்த ஆஸ்தி அடையிறதும் எவ்வளவு ஈஸி. ஆனா ஒரு சிலர் பண்ற வேலை எப்படி இருக்குதுன்னா, சொல்ற அளவுல தான் இருக்குதான், அவங்க செய்யறது இல்லையா. அவங்க சொல்றாங்களா இப்படி தூய்மையா இருக்கணும் அப்படி இப்படின்ட்டு, ஆனா அவங்க பண்றது இல்லை. அதனால என்ன ஆகுது? யாருக்கும் அவங்க சொல்றத அம்பு மாதிரி தைக்கிறதும் இல்லை. ஆனா நீங்க சொல்றத கேட்டு மற்றவங்களுக்கு வேணா நன்மை ஏற்பட்டுடும், அதுவும் சொல்லியிருக்காரு. அந்த ஒரு கதை, மோர்காரி கதை இருக்குது இல்லையா, அந்த மாதிரி ஆயிடும். கரையை கடந்து நாராயணன் சொன்னா அவரே நம்பல, ஆனா சொல்லிட்டதை கேட்டு அவங்க வந்துடுறாங்க. அந்த மாதிரி மற்றவங்களுக்கு நன்மை ஏற்பட்டுடும். ஆனா சுயம் தூய்மையாக இல்லாத காரணத்தினால விழுந்துடுறாங்க. யாருக்கு ஞானம் கொடுத்தாங்களோ அவங்க முன்னேறிடுவாங்க, ஆனா சுயம் விழுந்துடுவாங்க.
இப்படி கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. அது கண் கூட நாம் பார்க்குறோம். நம்ம ஞானம் கொடுத்தவங்க செம ஸ்பீடாக போகிறத பார்க்குறோம். ஆச்சரியமாக இருக்கும். அப்போ பாபா குழந்தைங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளே இந்த சேவை பண்ணுறதுக்கு ஒரு குழு 3-4 பேர் குழு இருக்குன்னா, அவங்க சொல்கிற அளவுக்கு சேவை நம்மளாலே பண்ண முடியல. அந்தளவுக்கு செம ஸ்பீடாக போயிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, அப்போ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இது விகாரத்தில் விழுறதும் சேர்த்து சொல்கிறார். விகாரத்தில் விழுந்துட்டா கொடுத்தவங்க பக்கா தூய்மையாகி வாங்கினவங்க போயிடுவாங்க. பட் கொடுத்தவங்க விழுந்துடுறாங்க. பாபா குழந்தைங்களுக்கு முழுமையாக ஆஸ்தி உயிலாக எழுதி கையில் கொடுத்துட்றாரு. ஃபுல்லாக உனக்கு தான், ஒரே கண்டிஷன், தூய்மையாக இருக்கும். எப்படி அவங்க சொல்லுவாங்க தெரியுமா? தாத்தா உயில் எழுதுனா அது சொல்லுவாங்க, அந்த வீட்டுக்கு வர மருமகளுக்கு பிறக்கிற குழந்தைக்கு தான் இதோடைய வாரிசு, அது வரைக்கும் இந்த சொத்துல உரிமை கிடையாது, சும்மா அனுபவிக்கலான்ட்டு வரும். அந்த மாதிரிலாம் இருக்குது தெரியுமா? உயில் அப்படி எழுதுவாங்க. அந்த மாதிரி பாபா போடுற கண்டிஷன்ல ஃபுல் சொத்தும் உனக்கு தான் குழந்தை, தூய்மையா மட்டும் நீ இருக்கணும், அவ்வளோதான். சூப்பர்ல? அப்ப இப்ப நீங்க தகுதி உடையவராக ஆகி சொர்க்கத்தின் அதிபதி ஆகுங்க. எல்லாம் உயிலே எழுதி கொடுத்துட்டான், உயில வச்சுக்க வேண்டியதான் உங்க வேலை. தகுதியுடையவராகி சொர்க்கத்தின் அதிபதி ஆகுங்க. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், சிறந்தவர்களாக ஆகணும்னா உங்களுடைய எல்லா குறைகளையும் நீக்கி எப்பயுமே ஸ்ரீமத் படி நடங்க. ஏன்னா ஸ்ரீமத்தை மீறது தான் குறையே, வேற ஒன்றும் இல்லை. ஸ்ரீமத் படி கரெக்டாக இருந்தீங்கனாலே குறையே கிடையாது. புத்தியில் ஞானத்தின் தாரணை ஆகிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆத்ம உணர்வுடையவராக இருக்கணும். தேக உணர்வு தான், தேக உணர்வில் வந்தாலே ஸ்ரீமத்தை மீறுவீங்கன்னு அர்த்தம் இல்லையா? இப்போ இந்த ஞானம் யாருக்கு தாரணை ஆகும்? எப்பவும் ஆத்ம உணர்வில் இருக்கிறவங்களுக்கு தான் தாரணை ஆகிட்டே இருக்கும். உடம்பே எனக்கு கிடையாது, பாபா சொல்கிறத ஃபாலோ பண்ணுறதுல என்ன கஷ்டம்? உடம்புன்னு நினச்சாதான் ருசியானதை சாப்பிட்ணும், எதையாவது பார்க்கணும், எதையாவது கேட்கணும், எதையாவது ஆசை போடணும்னு தோணும். எப்போ உடம்பு நினச்சா? நான் ஆத்மா, எனக்கு சுகமான வீடு இருக்குது, அவ்வளோ இனிமையான வீடு. இப்போ ஆத்மான்ற ஞாபகம் இருக்கிற வரைக்கும் அது இருக்கும். அப்போ என்ன ஆகும்? ஞான ரத்தினத்தை ஃபாலோ பண்ணுறது ஈஸி. நீங்கள் சொல்கிறதும் செய்கிறதும் ஒரே மாதிரி இருக்கணும். தூய்மையாக இருங்க தூய்மையாக இருங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தூய்மையாக எழுந்துடக்கூடாது. அடுத்தது, ஞானம் உங்களுக்கு தாரணை ஆகணும்னா இன்னொரு விஷயமும் பண்ணணும். எல்லாத்துலேருந்தும் மோகத்தை நீக்குங்க. ஒரு தந்தைக்கிட்ட மட்டும் மோகத்தை வைங்க இல்லையா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வளர்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் அறுத்து எறியணும் இல்லையா? வரதானம், அனைத்து பொக்கிஷங்களும் நிரம்பியவராக ஆகி ஒவ்வொரு நேரமும் சேவையில் பிஸியாக இருக்கக்கூடிய விஸ்வ கல்யாணக்காரி ஆகுங்கள். எல்லா பொக்கிஷங்களும் நிரம்பி இருக்கணும். அப்படி ஒரு வினாடி விடாமல் சேவையிலும் பிஸியாக இருக்கணும். அந்த மாதிரி கல்யாணக்காரி ஆகுங்க. எல்லா பொக்கிஷங்களும் நிறைஞ்சிருந்தால் தானே நீங்கள் கொடுக்க முடியும், சேவையும் அப்போ தான் பண்ண முடியும். அதுக்கு விளக்கம், உலக நன்மைக்கு கருவியாக ஆகி இருக்கிற ஆத்மா முதல்ல சுயம் அனைத்து பொக்கிஷங்களும் நிறைந்தவராக இருப்பார். நிறைய பேர் கேட்பாங்க, இதனால என்னங்க கிடைக்கும்? ராஜயோகத்தின் மூலமா பயங்கர ஆனந்தமாக இருப்பாங்க. சரி, நீங்கள் சொல்கிறீங்களா, அதை நீங்கள் முதல்ல அனுபவம் பண்ணீங்களா? அப்படியே கேட்பாங்க, டைரெக்டாக கேட்பாங்க, நீங்கள் அனுபவம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதான் சொல்கிறாரு, நீங்கள் உலக நன்மைக்கு கருவினா உலகத்துக்கே நன்மை ஏற்படணும்னா முதல்ல அந்த நன்மையை நீங்கள் முதல்ல அனுபவம் பண்ணியிருக்கணும். என்ன நன்மை? அனைத்து பொக்கிஷங்களும் நிரம்பி இருக்கிறது. உலகத்துக்கு அனைத்து பொக்கிஷங்கள்னால நிரப்புறீங்க, நான் முதல்ல நீங்கள் நிரம்பி இருக்கணும். ஞானத்தின் பொக்கிஷம் இருக்குது அப்படின்னா முழு ஞானம் உங்களுக்கு இருக்கணும்.
எந்த குறையும் இருக்கக்கூடாது ஞானத்தில். அப்போ தான் நிரம்பி வரும்னு சொல்ல முடியும். கிளாஸை ஃபுல்லாக நிரப்பிட்டான் இன்னும் ஒரு 4 சொட்டு தண்ணி விடலாம். அப்போ அதுக்கு பேர் நிரப்புனது கிடையாது இல்லையா? எந்த குறையும் இல்லாத அளவுக்கு ஞானம் ஃபுல்லாக இருந்தால் தான் நிரம்புனது. ஒரு சிலர்கிட்ட பொக்கிஷங்கள் நிறைஞ்சி இருக்கும் பொழுது கூட சரியான நேரத்தில் அந்த ஞானத்தை காரியத்தில் ஈடுபடுத்த முடியாமல் இருப்பாங்க. காலம் கழித்த பிறகு ஆமாம் பாபா சொன்னாரே தப்பு பண்ணிட்டேனேன்னு யோசிக்கிறாங்க. அவங்களையும் நிரம்பியருன்னு சொல்ல முடியாது. எப்படி? சூப்பர் இல்லையா? விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மாக்கள் மனம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு ஆகியவற்றில் ஒவ்வொரு நேரமும் பிஸியாக இருப்பாங்க. எதில் பிஸியாக இருப்பாங்க? அனைவரும் நிரம்பியவராக ஆக்கிறதுல, எண்ணத்திலும் சொல்லிலும் செயலும். அதுக்கு என்ன பண்ணும்? சுப எண்ணங்கள், சுப பாவனை, இந்த எண்ணமே ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ அதுலேயே பிஸியாக இருப்பாங்க. அப்படி பிஸியாக இருக்கிறவங்களுக்கு எப்பவும் நல்லா இருக்கணும். இந்த ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு வச்சுங்களேன், நான் பரோபகாரி ஆத்மா, அபகாரம் செய்கிறவங்களுக்கும் உபகாரம் செய்கிறவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா அபகாரம் செய்கிறதுக்கு வருவாங்க. அந்த நேரம் இந்த ஞானம் உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த நேரம் டக்குன்னு வரும், நான் உங்களுக்கு உபகாரம் செஞ்சிடுறேன். அப்போ எப்பவுமே இதில் பிஸியாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த நேரத்தில் ஞான சொரூபமாகி காரியத்தில் ஈடுபடுத்த முடியும். இல்லைன்னா இருக்காது. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? இந்த உலகம் ஃபுல்லாக சக்தி வந்து கிடக்குது. நான் சக்தியின் சொரூபமாக லைட்டோஸ் மைட்டோஸாக சக்தி கொடுத்துட்ருக்குறேன். இதில் நீங்கள் பிஸியாக இருக்கணும். உங்களோட எண்ணத்துலையும் இதாக இருக்கணும், வாயில் வார்த்தையும் அதான் வரணும், செயலில், உங்கள் சம்பந்தத்தில் எல்லாருக்கும் அந்த நான் நன்மை செய்யணும். என் தொடர்பில் வந்தால் அவங்களுக்கு நன்மை செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சாமியார் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவரை பார்க்க பக்தர்கள் போகிறாங்கன்னா அவருக்கு தெரியும், என்னை பார்க்க பக்தர்கள் வராங்க, அவங்கள நான் திருப்திப்படுத்தணும். அது உள்ளுக்குள்ளே அவர் கோபக்காரராக இருக்கலாம், ஆனால் அந்த நேரம் அவ்வளோ அன்பாக பேசுவார். இப்போ நாங்கள் போனால் அந்த துறையூர் போனவரை பொண்ணு இதை சொல்கிறோம், சொன்ன உடனே ஆசீர்வாதம், சாப்பிட்டு போங்க அப்படின்னு அப்படி அவ்வளோ அன்பாக சொல்கிறார். சாமி சாப்பிட்டு போங்க. ஏன்னா அவங்களுடைய இதுவே மெயினாக சாப்பாடு போடுறது தான். ஸோ சாப்பிட்டு போங்க, சாப்பிட்டு எது வந்தாலும் ஆசீர்வாதம், சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அவர் பார்க்குற டைம் வந்து 1 மணி நேரமோ 2 மணி நேரம் தான், மற்ற நேரம்லாம் பார்க்க முடியாது. ஸோ அவர் அதுக்கு முன்னாடி பெரிய டென்ஷனில் இருக்கலாம். அந்த 2 மணி நேரம் அவர் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறார், நான் இப்படி தான் நடிச்சாகணும். கொஞ்சம் மாறினாலும் பேர் கெட்டு போயிடும், டென்ஷன் ஆகிற மாதிரிலாம் இருந்தால். ஒருவேளை அவர் டென்ஷனும் ஆகி இருக்கலாம். அதனால தான் அங்கே உள்ளே போகும்போது ரூல்ஸ் வந்து சொல்கிறாங்க, வந்து போய் என்ன கேட்க போகிறீங்க கேட்டுக்கிறாங்க எல்லாத்தையும். அவர்கிட்ட பேசலாம் கூடாது, போகணும், கும்பிட்டோம், வந்துடணும்னு. ஸோ பேசினா ஒரு வேளை அவர் வேறு மாதிரி கூட பிஹேவ் பண்ணலாம் இல்லையா? ஆனால் நாம் சாதாரண உடம்புல சாதாரண ட்ரெஸ்ஸில் இருக்கிறோம், யாருக்கும் தெரியாது நம்ம கடவுளுடைய குழந்தைன்ட்டு. ஆனால் உங்களுடைய நடத்தை ஒரு வினாடி விடாமல் இறைவனை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ ஒரு வினாடி விடாமல் நான் இறைவனை வெளிப்படுத்துகிறேன்ற அந்த ஞாபகம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் இந்த ஞான சிந்தனை உள்ள ஆசை போட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் அது வேலை செய்யும் இல்லையா? ஒருத்தவங்க போய் பக்கத்து ஊரில் போய் ஒரு சொந்தக்காரங்களுக்குள்ளே ஏதோ கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை போய் திட்ட போகிறாங்கன்னா அதுக்கு முந்தின நாள் நைட்டுலேருந்தே மைண்டில் திட்டுறதையே யோசிச்சுன்னு இருப்பாங்க. இப்படி திட்டணும், அப்படி திட்டணும், பஸ்ஸில் போகும்போது அதுதான் அங்கே போய் வெளிப்படுது. அப்போ நீங்கள் ஒரு வினாடி விடாமல் இறைவனை வெளிப்படுத்தணும், தெய்வீக குணங்கள் உங்ககிட்ட இருந்து வெளிப்படணும்னா ஒரு வினாடி விடாமல் உங்கள் மைண்டில் அது ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படி ஓடினா தான் எப்பயும் நிரம்பியவராக இருப்பீங்க, எப்பயும் அது காரியத்திலும் ஈடுபடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்? ஒரு வினாடி விடாமல் இதில் பிஸியாக இருக்கணும். செம்ம பாயிண்ட்டுமே, இது சாதாரண விஷயம் கிடையாது. அதுதான் ஏன்னா நம்ம சின்ன சின்ன தப்பு பண்ணி சின்ன சின்ன டெஸ்ட் பேப்பர் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடிப்படை காரணம் இதுவாக தான் இருக்குது. நம்ம பாபா சேவைன்னு செய்கிறோம், ஆனால் இந்த மனசுனால செய்கிற சேவை அந்த டைம் கட் ஆகும், ஞானத்தை சிந்தனை பண்ணுறதும் கட் ஆகும். நாம் அந்த 7 நாள் கோர்ஸ் கொடுக்கறதுல பிஸியாக இருக்கிறோமா, அப்போவே ஆத்மா சக்தி இழக்கும். சக்தி இழந்துட்டு அப்படியே பஸ்ஸில் வருமா, பஸ்ஸில் வரும்போது அந்த அளவுக்கு சக்தி இழந்ததுனால பழைய பாயிண்ட்ஸ்லாம் அந்த அளவுக்கு வேகமாக வராது. அப்போ அப்படியே வந்து அந்த டைம் ஏதோ ஒரு டெஸ்ட் பேப்பரில் வந்து அழகாக மாட்டுவீங்க, கிளியராக தெரியும். அதுக்கு என்ன பண்ணோம்? ஒரு வினாடி விடாமல் சேவையில் பிஸியாக இருக்கணும்.
எண்ணம் சொல் செயல்ல. வாயினால் பண்ணுறது மட்டும் சேவை கிடையாது. அதை வாயினால் உங்களால் நாள் ஃபுல்லாக பேச முடியாது, ஆனால் மனசுனால பண்ண முடியும்ல, பண்ணிக்கிட்டே இருக்கணும், பிஸியாக இருந்துக்கிட்டே இருக்கணும். செயல் மூலமாக எப்படி சேவை? உங்களுடைய நடத்தையின் மூலமாக அப்பாவை வெளிப்படுத்துறது, அது பெரிய சேவை. அவங்கள பார்த்தாங்கன்னா பிரம்மகுமாரிகள்கிட்ட போனீங்கனாலும் அப்படி ஒரு ஆனந்தமாக இருக்கும்னு அவங்க சொல்லணும். அப்போ அப்பாவை வெளிப்படுத்துகிறோம்ல. ஸோ அந்த சேவை, சம்பந்தம், தொடர்பு. ஒரு டைம் இது வந்தால் இது ஒரு பிரம்மகுமாரி வீடுன்னு தெரியணும், தனியாக தெரியணும், உலகத்தில் எங்கேயுமே இப்படி இல்லைன்னு தெரியணும். ஸ்லோகன்: ஞானம் மற்றும் யோகத்தை இயற்கையான சுபாவமாக ஆக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு செயலும் நேச்சுரல், அதாவது இயல்பாகவே சிறந்ததாகவும் யுக்திகளுடன் கூடியதாகவும் இருக்கும். எப்போ ஒரு வினாடி விடாமல் அந்த ஞானம் ஆசைப்படுறது, அதான் வரதானத்தில் சொன்னது, அதுவும் உங்களுக்கு இயற்கையாக இருக்கணும். யோகம், பாபாவுடைய நினைவு, பாபாவுக்கு எதிர இருக்கிறன்றதும் உங்களுக்கு இயற்கையாகவே ஆயிடுச்சு. இயற்கையான சுபாவமே நான் பாபா கூட இருந்துட்டு ஞானத்தை ஆசைப்படுறது, ஞானத்தை பாபா கிட்ட பேசுறது, மற்றவங்க கிட்ட பேசுறது, இதுதான் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய ஒவ்வொரு செயலும் இயற்கையாகவே நேச்சுரலாக தான் இருக்கும், உயர்வானதாக தான் இருக்கும். நேச்சுரலாகவே உயர்வானதாக தான் இருக்கும், யுக்தியோட கூடியதாக தான் இருக்கும். யுக்தியோட கூடியதுன்னா என்ன அர்த்தம்? யாரையும் தெரியாமல் கூட உங்களுடைய வார்த்தை பாதிக்காத மாதிரி வார்த்தையாக பேசுவீங்க. சிந்திச்சுட்டு செயல்படுறது, அதான் ஞானம். செயல்பட்டு எடுங்க. ஒரு வினாடி ஒருத்தர் பேசுகிறாருன்னா பாபா அவர்கிட்ட நான் என்ன பேசணும், நீ என்ன சொல்லியிருக்கிற, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கிற, யோசிச்சுட்டு பண்ணுங்க. இதுக்கு பேர் தான் பாபா கிட்ட ஸ்ரீமத்தை வாங்கிட்டு சொல்கிறதுன்னு அர்த்தம், இல்லையா? சூப்பர். ஸோ ஞானத்தையும் யோகத்தையும் உங்களுடைய இயற்கையான சுபாவமாக மாற்றுங்க. தூய்மை கூட இயற்கையான சுபாவம் சொல்லியிருக்காரு, இல்லையா? சரி, தபஸ்வி மூர்த்தி பயிற்சி. ஞான மனனம் செய்வதுடன் கூடவே, இன்னைக்கு ஃபுல்லாக ஞான மனனத்தை பற்றியே தான் வருது வரதானத்திலிருந்து. இந்த ஞானத்தை சிந்தனை செய்கிறதோடவே நீங்கள் என்ன பண்ணணும்னா, சுப பாவனை, நல் விருப்பத்தின் சங்கல்பம், சகாஷ், அதாவது சக்தி கொடுக்கறதுக்கான அபியாசம், பயிற்சி செய்யுங்க. இதை தான் மனதின் மௌனம் அல்லது டிராஃபிக் கண்ட்ரோலின் பொழுது கடைபிடிக்க தீர்மானித்து விடுங்கள். விசேஷமாக ஏகாந்தவாசி மற்றும் பொக்கிஷங்களின் சிக்கனம் செய்யும் ப்ரோக்ராம் செய்யுங்கள். தங்கள் தபஸ்வி சொரூபத்தின் மூலமாக சேவை செய்யுங்கள். ஸோ இந்த தபஸ்வி மூர்த்தியை ஒரு எண்ணங்களுடைய சொரூபமாக இருக்கிறது தான். ஸோ இன்னைக்கு என்ன எண்ணம் வைக்க சொல்கிறேன்னா, ஒன்று ஞானத்தை சிந்தனை செஞ்சுக்கிட்டே எல்லோரும் நல்லா இருக்கணும், அனைத்திலும் நன்மை தான் இருக்குது, அனைத்தும் நன்மையில தான் முடியணும், எல்லோருமே நல்லவங்க தான். இந்த எண்ணம், இதே எண்ணம் மற்றவங்களுக்கும் போகிறதுக்கு சக்தி. இந்த எண்ணத்தையே நீங்கள் நினைக்க இதே எண்ணங்களை நீங்கள் எல்லாரும் நல்லவங்க நினைக்கும் போது உங்கள் தொடர்பில் வரவங்களுக்கு நீங்கள் நல்லவங்களா தெரிவிங்க. இது பார்த்தீங்கன்னா விலங்குகள் கிட்டே பார்க்கலாம். எனக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா, அந்த பழைய வீட்டில் பாபா குழந்தை ஆகிட்டு இருக்கிற டைம்னு நினைக்கிறேன், சந்து பெருக்கிட்டே இருக்கிறான், ஒரு கட்டுவிரின் பாம்பு, பெரிய பாம்பு இருக்குது. அப்போ இந்த தியானம் இதெல்லாம் அந்த முயற்சியில் இருக்கிறதுனால அது மேலே அன்பா நான் என்ன பண்ணுறேன், தடுப்பு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பின்னாடி வச்சு போடா ராஜா செல்லம் இல்லை போடான்றான். அது பொறுமையாக குழந்தை கொஞ்சம் போகுமே, சாப்பிடுனா சாப்பிட மாட்டேன் ஓடுற மாதிரி அது பொறுமையான வருதுமா, ஓடவே இல்லை. அப்புறம் அப்படியே மற்றவங்களாம் வந்துட்டாங்க கேட்டுக்கு, வெளில வர டைமில் மற்றவங்க வந்து நிற்கிறாங்க. நான் சொல்கிறேன், யாரும் அடிக்காதீங்க, அது போயிட்டோம் அப்படின்றான். அங்கே வந்தோன்னா கடன்னு வேகமாக ஓடுது. பார்த்தா பின்னாடி ஒருத்தர் குச்சி வச்சுருந்துருக்காரு, எனக்கே தெரில. அடிக்கணுன்ற எண்ணம் அதுக்கு எப்படி டச் ஆச்சு? நான் அடிக்க மாட்டேன்ற எண்ணம் அதுக்கு எப்படி தெரிஞ்சுது? அதுக்கு என்ன தமிழா தெரியும்? கரெக்ட், ஆத்மாபிமானியா இருக்குது, அதனால கேட்ச் ஆகுது இல்லையா? அப்ப எண்ணத்தின் அதிர்வுகள் அதுக்கு போயிடுது. நான் அன்பா இருப்பேன்டாச்செல்லாம், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னா அதுவும் சொல்லுது நானும் ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் போயிடுறேன்ட்டு போகுது. நல்ல பாம்பையே இன்னும் அதுக்கு முன்னாடி இருந்த பழைய வீட்டில் ஒருத்தர் முறுக்காரர்னு இருப்பார், அவருக்கு காது கூட அவ்வளோ கேட்காது, நல்ல பாம்பு, பெரிய பாம்பு. அவர் என்ன பண்ணுறாரு, தோசைக்கல்லை வச்சு அவங்க அது கூரை வீடு, அந்த இடமே காடாக இருக்கும், அதனால அடிக்கடி பாம்பு வருவாங்க. அவங்க வீட்டு கூரையிலேருந்து இறங்கி சமைக்கிற இடத்துல அப்படி படுத்துன்னு இருக்குது. அவர் இதை வச்சுட்டு போ, அவர் பேசினாலே வேகமாக பேசுகிற மாதிரியே இருக்கும்.
போ 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 போன்றாரு. அதாவது வேகமாக பேச்சு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அதை அடிக்கணுன்ற எண்ணம் அவருக்கு கிடையாது. அது பொறுமையாக போகுது. நல்ல பாம்பு பொறுமையாக போகுமா? சும்மா போனாலே சீரும் அது. அப்போ அந்த அன்பு, அவர் யாருமே பாம்பு அடிக்க விட மாட்டாருமா, எந்த பாம்பையுமே அவர் அடிக்க விட மாட்டார். மற்றவங்க அடிச்சாலும் அவர் என்ன பண்ணுவார், அடிக்கிற மாதிரி ஆக்ஷன் காட்டி அதை போக வச்சிடுவார். அப்போ பாருங்க, அப்போ அதுக்கு தெரியுது அந்த எண்ணம். அதே மாதிரி உலகம் ஃபுல்லாக இவன் கெட்டவன் அவன் கெட்டவன்ற எண்ணம் தான் பரவி இருக்குது. ஆனால் நீங்கள் எல்லாரும் நல்லவங்கன்ற எண்ணத்தை பரப்புங்க, அவங்களுக்கும் அப்படி தோண ஆரம்பிக்கும். இதுக்கான முயற்சி இதுதான். மனதின் மௌனம் பண்ணும்போது இந்த எண்ணத்தை உருவாக்குங்க. அது டிராஃபிக் கண்ட்ரோல் பயிற்சி பண்ணும்போது இந்த ஒரு எண்ணத்திலே இருங்க, எல்லாம் நல்லவங்க, எல்லாம் அற்புதமான உலகம் இது, அப்படி எடுத்துகிட்டு வாங்க. இது நரகம் அதெல்லாம் தெரியும், பட் ஆனால் அதில் உங்களுக்கு புத்தி போகக்கூடாது. ஆனால் நீங்கள் இப்போ மாற்றுறதுக்காக இதை பண்ணுறீங்க. அவங்க நல்லவங்க, அவங்க நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். உங்களுக்கு எவ்வளோ துக்கம் கொடுக்கட்டும், சேவைக்கு எவ்வளோ வேணாலும் தடை கொடுக்கட்டும், நல்லா இருக்கணும், அந்த முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் எப்பவுமே தனிமையாக இருக்கவும் செய்யணும். பொக்கிஷங்களின் சிக்கனம் செய்கிற ப்ரோக்ராம் செய்யுங்க. இந்த பொக்கிஷங்களை அது தேவையில்லாமல் வீணாக்கிட்டும் இருக்கக்கூடாது. அப்போ இந்த தபஸ்வி சொரூபமாகி இந்த சேவை செய்யுங்க. ஓம் சாந்தி.